ஹை டியர்ஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதுக்காக வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எஸ்பெஷலி ஃபார் நம்ம பியூடிஎஸ்க்காக, பியூ ஃபேமிலிஸ்க்காக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பண்ணுற ஈவெண்ட்டு, உங்களோட எஃபர்ட் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது. அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஒரு ரொட்டீன் லைஃப்பை தாண்டி நம்ம ஏதோ ஒன்று வந்து இந்த சமுதாயத்துக்காக ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த லேட்டஸ்ட்லேருந்து போய்க்கலாம் டிஎஸ். நம்ம எது வந்து ரீசெண்டாக அதுலேருந்து அப்புறம் தேங்க்ஸ் ஆஷா ஃபார் த டிஷர்ட். அவங்க இந்த ஏர்போர்ட்டில் கிளம்புறேன் இன்றைக்கி வந்து ஹரிபரியாக வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா நேற்றுலாம் போட்டிருந்த ஷர்ட்டை சாந்தா வாங்கி கொடுத்த ஷர்ட்டு. அப்புறம் நம்ம இதையும் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக போயிடும். என்னடா இது யூஸ் பண்ணாரா இல்லையா எனக்கு தெரியலீங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் டிஎஸ். அப்புறம் இது முதலே சொல்லிட்டேன், இந்த வாட்ச் வந்து ஏசல் கெட் டுகெதருக்கு போயிருந்தேன் 2019 விர்ஜீனியாவில். அப்போ வந்து அருண் விஜய்னு சொல்லி அவங்க நம்ம ஏசலில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. எனக்கு விஜயெல்லாம் 2004 தெரியும். அருண் வந்து 2011 டெலவேர் வந்து தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு விஜய் தெரியும். அப்புறம் அவங்கள பற்றிலாம் பேசணும், அது தனி டாபிக், செப்பரேட்டாக பேசிக்கலாம். பட் அங்கேருந்து கிளம்பும்போது இது அப்படியே கிஃப்டாக கொடுத்தாரு. அது புதுசு இது ஆக்சுவலாக அந்த டைமில் 2019 விர்ஜீனியா ரேசல் கெட் டுகெதர். அந்த எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக அவர் தான் போட்டுக்கிட்டாரு. சாப்பாடு வெளியே வாங்கினாங்க, மற்ற எல்லாமே விஜய் மட்டும்தான் குக் பண்ணாங்க. ஒரு 15 ஃபேமிலி வந்திருப்போம். அது இல்லாமல் கிட்ஸ் எல்லாம் அவங்களே தான் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இது கொடுத்தாங்க. எனக்கு இது என்னடா பெருசாக இருக்குதுன்னு கேட்டுட்டு இது என்ன தான் ப்ரைஸுன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேன்ட்டார். அப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்புறம் கேட்டது நீ $200 கேட்டேன். ஆமானாரு. ஐயோ சாமி, என்னால் எனக்கு இவ்வளோ காஸ்ட்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு என் பையனுக்கு கொடுத்துட்டேன். அவன் தான் கட்டியிருந்தான். ஸோ இன்றைக்கி இந்த டிஷர்ட்டுக்கு மேட்சாக இருக்குன்னு சொன்னான், அதனால் போட்டு வந்தேன். ஸோ கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியூலேருந்து வந்து நம்ம அலுமினியிலேருந்து ஒரு 500 கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறோம். இன்றைக்கி பொள்ளாச்சி ஏரியாவில் நம்ம பியூ அலுமினி மீட்டுக்கு வந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களா. சுகுமார்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தார்ல, அவர் கூட சேர்ந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபுல்லாக வந்து இந்த தடவை வந்து எம்கே மகேஷ் கருப்பையாவும் அவங்க ஒய்ஃபு கீதா மகேஷ், அவங்க 2 பேருமே அன்னியுமே அவங்கள 2 பேருமே சேர்ந்தே பண்ணிட்டாங்க. யார்கிட்ட வந்து நம்மகிட்ட எல்லாம் கேட்கல. நம்ம வந்து கேட்டோம் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு. நான் பார்த்துக்கிறேன்னாரு. சரி ஓகே, அதெல்லாம் பியூ மூலமாக பண்ணணும் அப்படின்னு வந்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் எம்கே. அப்புறம் வந்து சரி ஓகே, கான்ட்ரிபியூஷன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சுகுமார் அங்கே ரெடியாக இருக்கார். அவரை வச்சு அங்கே இருக்கிற பீப்புளுக்கெலாம் கொடுக்கலாம். எல்லாம் எந்த இடத்துக்கு போய் எப்படி கொடுக்குறது, வேன் இருக்குது, எல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் 2 பேர் போகணும். அதை வந்து அன்றைக்கெல்லாம் பேசிக்கிட்டு அன்றைக்கி ஒரு லேட் நைட்டு தான் எனக்கு தெரியும். ஓகே, இப்போ 2 பேர் போனால் தானே. இப்போ எப்படி ஆயிடுதுன்னா, நம்ம பண்ணுற எந்த நல்ல வேலைகளுக்கும் எந்த ரெக்கார்டு இல்லை. சரியா, இதுவரைக்கும் நம்ம பெரிய ரெக்கார்டெலாம் ஒன்றும் ஸ்டோர் பண்ணி வைக்கல பெருசாக. அப்போது பேசுகிறவங்க விட்டுருங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்க எல்லாம் விட்டுருங்க. அவங்களுக்குலாம் ஆன்சர் சொல்லணும் ரெடியாக இல்லை, விட்டுருங்க. இல்லை நிறைய சொல்லியாச்சு. அது புரியலைன்னா அது அவங்களோட குறைபாடு இல்லையா, நம்ம என்ன பண்ணுறது, அதை விடுங்க. பட் என்னென்னா, நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்மகிட்ட இருந்து டேக் ஓவர் பண்ண போகிற லீடர்ஸ், இந்த ஃப்யூச்சர் குட்டி ஜென்ரேஷன், அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க எதை பார்த்து மோட்டிவேட் ஆவாங்க, எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. டே நம்ம சீனியர்ஸ்லாம் எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா, நம்ம எதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க, நம்மளை நினச்சி பெருமைப்பட்டு அந்த வேலையை எடுத்து பண்ணுவாங்க இல்லையா. அதுக்காக நம்மளுக்கு ஒரு சில ரெக்கார்டெலாம் தேவைப்படுது. நம்ம அதனால் வந்து கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் தேவைப்படும். ப்ளஸ் வந்து நம்ம சைட்லேருந்து போய் 2 பேரும் முன்னாடி நிற்கணும்ல. ஒரு கோஆர்டினேஷன் எஃபர்ட், ஒரு லீடர்ஷிப்பு அங்கே வேணும்ல, ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும்ல பியூக்காக. அப்போ வந்து ஒரு குயிக்காக ஒரு வீடியோ பண்ணி தூங்கிட்டேன், போய் படுத்துட்டேன். படுத்ததுக்கப்புறம் வந்து இப்படி சொன்னாங்க ஃபோன் பண்ணி. அப்புறம் அவசரமாக எந்திரிச்சு வந்து கீழே போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணிவிட்டு, இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, கீழே போகல. அங்கே ரொம்ப குளிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துக்கிட்டேன். பட் என்னென்னா, இந்த மாதிரி என் ரூமில் உட்காந்து பேசுகிறதுனால இங்கே பக்கத்தில் பாப்பா ஒய்ஃப்லாம் தூங்கணும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரொம்ப மெதுவாக பேசினா உங்களுக்கு கேட்காது, சத்தமாக பேசினா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பரவாயில்ல விடுங்க, ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போது 2 பேர் போகணும், 2 பேர் மினிமம் வேணும்பா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் எல்லா பக்கம், ஒரு வீடியோ பண்ணி எல்லா பக்கம் சர்க்குலேட் பண்ணியாச்சு. நீங்கள் வாங்கன்னு சொல்லி. ரொம்ப தேங்க்ஸ் அருள் பிரகாஷ், நம்ம பிஎம்ஹெச்எஸ் அலுமினியிலேருந்து அருள் பிரகாஷும் லீட்ஸ் டீமில் ஆர்க் டீம் இருக்கார். ப்ளஸ் வஞ்சி கொடி இளங்கோவன், அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டாங்க. அப்புறம் வஞ்சி வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தராக வந்துடுறேன். சொல்கிறதுக்குன்னு ஈஸியாக இருக்கும், யார் வேணாலும் சொல்லலாம், பேசலாம், இந்த வாய் தானே எது வேணாலும் பேசும் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். டிஎஸ் எல்லாமே செயல், யார் அதை இறங்கி பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல,
நம்ம என்ன வேணாலும் பேசிறலாம். பட் நம்ம அதெல்லாம் செயல்படுத்தணும்ல. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் தான் வஞ்சிக்கலாம். அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். இப்போ வந்து ஒரு பர்மிஷன் வாங்கி அவங்க வீட்ல பர்மிஷன் வாங்கணும். அப்பா, அம்மான்னு எல்லாத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்ல. பர்மிஷன் வாங்கிட்டு தானே ஒரு பொண்ணா வந்து வெளியில வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி வஞ்சி. சரியா? அவங்க எஃபோர்ட் எல்லாம் இல்லாம இருந்தாங்க. இவ்வளோ தூரம்லாம் எதையுமே வளர்த்தல. இதெல்லாம் எதுவுமே க்ரோ ஆகல. இங்க கிடைச்ச ஒவ்வொரு நல்லதும் நடந்திருக்கும்ல. இவங்க அத்தன பேர் நெனச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆளு வஞ்சி. அதே மாரி இங்க ஒர்க் பண்ற அத்தன லீட்ஸும். நான் ஒவ்வொருத்தருக்கு வர்றேன். அருள் பிரகாஷ் இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்குது. லீவ் போட்டு வர்றாரு. அதாவது ஒரு பையன் ஒரு இன்ஜினியரு. வேலைய லீவ் போட்டு நான் போய் இந்த புவர் பீப்பிள் சாப்பாடு போட்டு நான் போய் நிக்கிறேன். கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போறாப்படி. இல்லையா? தனியா போணும்னா வந்து கேட்ட வஞ்சிய. ம். வஞ்சி அங்க வந்து யார் வந்து பிக்கப் பண்ணிக்கோ, யார் கூட்டு போணும், அருள் வர அப்படின்னு. சரி சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு. எனக்கு இவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் எனக்கு உருக்கு உருக்குன்னு இருக்கும். ஸோ இத யார் இனிஷியேட் பண்ணி பண்றா? இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? அவங்களுக்கு என்ன நடந்தாலும் யார் ரெஸ்பான்சிபிள்? அதில எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு வந்து இங்க நெறைய பேத்துக்கு தெரியாது. நம்ம தான் வந்து நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் தானே யோசிப்போம். அந்த ஒரு கேடுகெட்ட சமுதாயம் தான் நம்மலாம் இல்லையா? மத்தவங்கள பத்திலாம் எப்பவுமே யோசிக்க மாட்டோம்ல. எப்பவுமே யோசிச்சதில்ல. சரியா? ஸோ அப்படிதான் போயிருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் போயி இந்த மாரி ஒரு வேலைய முன்னெடுத்து நடத்தி ஒரு 500 பேத்துக்கு சாப்பாடு குடுக்குறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்புறம் இந்த கான்ட்ரிபியூஷன் பூரா சொன்ன மாரி எம்கே பார்த்துக்கிட்டாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அம் ஒரு பொண்ணா வந்து இந்த மாரி ஒரு வேலையெல்லாம் செய்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி. அது எந்த லீடா இருக்கட்டும், நம்மளோட இருந்த அத்தன லீட்ஸுக்கு நான் சொல்றேன் பொதுவா. ஒருத்தர் வந்து ஏன் ஒருத்தர் லீடரா உள்ள வந்து ஒர்க் பண்றாங்க அப்டின்னா, அவங்களும் ரொம்ப உன்னதமான மனுஷங்க. அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டியதில்ல. சரியா? நார்மலா இருக்கிற நல்லவங்களுக்கு ஒரு பாராமீட்டர் வச்சிருப்போமா? ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருப்போமா? அத விட 10, 20% இவங்கலாம் அதிகமா தான் இருப்பாங்க. அந்த மனசே பாருங்களேன்! நான் போய் ஒருத்தருக்கு இல்லாதவனுக்கு குடுக்கணும், கஷ்டப்படுறவனுக்கு குடுக்கணும். என் லைஃப்ல ஒரு நாள் இதுக்காக நான் அலோகேட் பண்ணி குடுப்பேன். என் காச கொஞ்சம் குடுப்பேன். அப்டின்லாம் எத்தன பேத்துக்கு அந்த மனசு வரும்? இல்லையா? நம்ம வந்து நெறைய பேர் வந்து இங்க மீட் வச்சா கூட கோயம்புத்தூர்ல தான் மீட் வச்சது. எத்தன பேர் வந்தீங்க? எத்தன காசு செலவு பண்ணியிருப்போம். எவ்வளோ எஃபர்ட் எத்தன கஷ்டப்பட்டு பண்ணுச்சு. பட் அதுக்கு கூட கொஞ்சம் பேர் வர்றதில்ல. யார் பெத்த புள்ளைகளோ, பசங்களோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த வேலைய முன்னிருந்து நடத்துது. அப்ப என்னோட மனசு பூரா யார் இருப்பாங்க? என்னை யூஸ் பண்ணிக்கிறவங்க இருப்பாங்களா? இத கிரியேட் பண்ணி இதுக்கெல்லாம் ஒரு காரணமா இருந்திருப்பாங்கல்ல. இல்லையா? யாரு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல? யார நான் நல்லா வச்சுக்கணும்? ஆனா அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த லீட்ஸ்க்குலாம் நான் எப்பவும் கடமைப்பட்டுருக்கிறேன். நீங்களே இல்லாமலாம் இந்த இடத்துக்கு நாங்க வரலப்பா. அருள் அருள் பிரகாஷ், வஞ்சி. அப்புறம் அடுத்தது வந்து நம்ம ஜிபியோட மேரேஜ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கவுண்ட் கேட்டோம். நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரஸ்ட் அக்கவுண்ட் இருந்துச்சு. ட்ரஸ்ட் அக்கவுண்ட் வந்து இப்போ மறுபடியும் வேற புதுசா ஒண்ணு கிரியேட் பண்றோம். இப்போ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதுனால. அந்த ஒர்க் போயிட்டு இருந்து. பட் இப்போ எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் நம்ம அதில கலெக்ட் பண்ணா எப்படி அங்கேருந்து குடுக்குறது? கணக்கு காட்டணும். இந்த மாரி நெறைய இருக்குல்ல. ஸோ அதனால வந்து ஒரு அக்கவுண்ட் ஒண்ணு குடுங்கப்பான்னு சொன்னேன். நம்ம ஜிபிக்கு வந்து ஒரு 1,00,000 குடுக்கணும். குடுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, திவ்யா ஷி கேம் ஃபார்வர்ட் அண்ட் ஹெல்ப்டு. தேங்க் யூ ஸோ மச் திவ்யா. இந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் பொள்ளாச்சி யார் போறீங்க? 500 பேத்துக்கு சாப்பாடு குடுக்குறக்குன்னு இந்த கேட்ட ரிக்வெஸ்ட் ஓப்பனா தான் கேட்டு, Facebookல போட்டு, ஸ்டேட்டஸ் வச்சு, WhatsAppல போட்டது. அப்ப ஏன் மத்தவங்கலாம் வரல? அப்படி மத்தவங்கலாம் வரலீன்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பேர் மினிமம் அந்த ஒரு ஈர மனசுல இருக்கணும். மனுஷனா கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து, நம்ம போகல. ஆனா இன்னொருத்தன் போயிருக்கான். இன்னொருத்தர் பெத்த புள்ள போயிருக்குன்னு சொல்லி, அத எப்படி நம்ம பார்த்துக்கணும்? எப்படி பாராட்டணும்? எப்படி அவங்கள லைஃப்ல வச்சுக்கணும் கூட? அப்படிங்கிறதெல்லாம் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஒரு ஆண், பெண் எல்லாத்துக்கும் இது புரியணும். என்னால ஒரு வேலைய பண்ண முடியாம ஒருத்தன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, மை காட்! இத நான் பண்ணுனதில்ல. இத நான் ட்ரை பண்ணதில்ல. ஆனா இவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு மத்தவங்களுக்காக பண்ணிட்டாங்களேன்னு எனக்கெல்லாம் பகீர்ன்னு இருக்கும். அவங்கள கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். அவங்களோட அவ்வளோ அன்பா இருக்கணும்னு தோணும். ஆனா இங்க நெறைய பேர் அத பண்றதில்ல. சரியா? உடனே என்ன தெரியுமா? இதுக்கு நெகட்டிவா தான் பண்ணுவீங்க. சரியா? இந்த கூட்டம்லாம் செத்தா கூட திருந்தாது. இதுலலாம் உட்டுருங்க. சரியா? இது திருந்தாம அப்படியே இருந்துட்டு போயிட்டு போகுது. அது நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிபி மேரேஜ்க்கு வந்து அந்த ஃபண்ட் இதில வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு டிரைவ் போச்சு. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. வந்து ஃபண்ட் வந்து கேட்டாப்படி ஓகேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி இப்ப ஹிந்தி வந்து 2 கிளாஸ் 2 செஷன் எடுத்திருக்காப்படி. அது இல்லாம Facebookக்கு வந்து நம்ம அக்கவுண்ட்ட வந்து நம்ம ரெடி பண்ணும்போது, ஜிபி Facebookக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு விடுப்பா. அனுப்பிச்சுட்டு இந்த 5000 தான் இருக்குது லிமிட்டுன்னு எங்களுதெல்லாம் குரூப் பெருசாயிருச்சுப்பா. நம்மளதெல்லாம் 2 1/2 வருஷமா 5000த்துலயே நிக்குது. இந்நேரம் 15,000 இருந்தா 15,000 ஆயிருக்கும். அத கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ண சொல்லி கேட்டு பாருங்க. ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் அத வந்து ஒரு 5,000 பண்ணி குடுத்தாப்படி. நெறையா நெறையா வேலை. பீயிங் எ வைஸ் பிரசிடென்ட் நான் சின்சியரா நெறையா ஒர்க் எஃபோர்ட் எல்லாம் பண்ணேன். அப்படிங்கிற ஜாப் இல்லாம போயிடுச்சு.
ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்னு ஒரு நண்பன் வந்து கேட்கும்போது, வந்து எதார்த்தமா கேட்குறாரு. சரியா? பப்ளிக்கா தான் கேட்குறாரு. பணம் வேணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. 1 வருஷம் கழிச்சு குடுத்துர்றேன். நீங்க 6 மாசத்துல குடுக்க சொல்லுவீங்க எமர்ஜென்சி ஃபண்டுன்னு. எனக்கு 1 வருஷத்துல குடுத்துர்றேன் கேர் அப்படின்னு சொன்னாப்படி. ஸோ அப்படி கேட்கும்போது, சரிப்பான்னு டிரைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குடுக்குறவங்கலாம் குடுங்க. ஒரு கிஃப்ட்டா குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப எனக்கு அந்த ஐடியா வரல. சரி எமர்ஜென்சி ஃபண்ட் குடுத்துரலான்னு பார்த்தோம். அப்பதான் வந்து நம்ம பிரேமா சிவகுமார் அவங்க தான் வந்து கிஃப்ட்டா குடுத்துட்டு எப்படிப்பா? அப்படின்னு கேட்டாங்க. பாதி வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ல குடுத்துரலாம். எவ்வளோ வருதோ அது கிஃப்ட்டா குடுத்துரலாம். இப்ப நீங்க நான்லாம் கிஃப்ட்டா குடுத்துரலாம். மத்தவங்ககிட்டலாம் வாங்கி கடனா வாங்கி குடுத்துட்டு திரும்ப வாங்கி குடுத்துரலாம் அப்படின்னு சொன்னாப்படி. அப்புறம் அதுக்கு வந்து ஒரு சில லீட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, எழுதி வாங்கிட்டு குடுங்க. இப்படி ஏமாத்திருவாங்க, அப்படி ஏமாத்திருவாங்க. எவ்வளோ நெகட்டிவா எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்டலாம் இல்லையா? அது யாருக்கு குடுத்தாலும் சரி, பயம் இருக்கும்ல. வாங்கிட்டு குடுக்காம விட்டா சொசைட்டி பூரா அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு பணம்னு நம்பி குடுத்தா வருமா? நீங்க நியாயமா சொல்லுங்க. யாரையாவது நம்பி இன்னைக்கு குடுக்குற மாரி காலம் இருக்கா? இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்கு. அப்போ இல்ல அது பரவால்ல நம்ம ஃப்ரெண்டு தானே அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு பாதி வர்றத கிஃப்ட்டா குடுத்துரலாம் அப்படின்னு. பட் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னா ரூ. 1,00,000 கிஃப்ட்டாவே குடுத்துட்டா போதும்னுட்டு, அப்புறம் என்னப்பா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா இருக்கு. கஷ்டப்படுறான் நம்மளோட வேலை செஞ்சிருக்கான் குடுத்தா போதும் நல்லா இருக்கட்டுமே. இப்ப என்ன பிரச்சனை? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் டிரைவ் போயிட்டு இருந்தது. அப்புறம் விட்டுட்டு மத்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியா அந்த மேரேஜ் அந்த கிட்ட வர்ற டைம்ல டிரைவ் பண்ணி அப்புறம் அந்த 1,00,000 வந்துருச்சு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் டியர்ஸ். நீங்க எல்லாரும் வந்து என்ன ட்ரை பண்றீங்கன்னா, யாருக்காவது ஒரு ரோல் குடுத்துட்டோம்னா, வைஸ் பிரசிடென்ட் ரோல் குடுத்தா, இவங்க என்ன ஜாதி? இவங்க என்ன மதம்? இவங்க என்ன ரிலிஜன்? அப்படின்னு அத பார்த்துட்டு, எனக்கு இன்டைரக்ட்டா எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ, எனக்கு ரொம்ப ஹார்டான வேலையெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க. நெறைய பேர் பண்ணீங்க. சரியா? அது இந்த அலுமினிலயும் சரி, பிஎம்ஹெச்எஸ் அலுமினிலயும் சரி. ஏஎஸ்எல் மட்டும் தான் பியூர் இதுல. நான் ஏஎஸ்எல் மேல எவ்வளோ விமர்சனம் பொண்ணுங்கலாம் வேலை செய்யலன்னு நான் சொன்னா கூட, அவங்க இதெல்லாம் பண்ணுனதில்ல. சரியா? அம் பட் இங்க வந்து அதெல்லாம் எனக்கு நெறைய நடந்திருக்கு. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு அது நெறைய விஷயத்த சொல்லும். என்ன புரிய வைக்கும் தெரியுமா? ஜிபி நான் ப்ராப்பராவே சொல்றேன். அம் ஜிபி வந்து ஒரு பார்ப்பனர் சமூகத்த சேர்ந்தவர் இல்லையா? அது தமிழ் தான். நம்ம தமிழ் தான அவரும். சரியா? பார்ப்பனர்கள் தானே அவங்கலாம். தமிழ் பார்ப்பனர்கள் அவங்கலாம். சரியா? இப்ப அவரு வந்து அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால கஷ்டப்படுறாரு. அப்ப அந்த கம்யூனிட்டில இருக்கிறவங்க வந்து யாரும் ஹெல்ப் பண்ணலையே. அவர் யார்ட்ட வந்து நிக்கிறாரு? அம்மா வந்து 2 மாசம் விட்டு போட்டு செத்து போன ஒரு நண்பன்கிட்ட தானே வந்து நிக்கிறாப்படி. நான் பார்ட்னர் கிடையாது. என்கிட்ட தானே வந்து கேட்குறாப்படி. கேஆர் எனக்கு இதுப்பா. கேஆர்ன்னு கூட சொல்ல மாட்டாப்படி. ஒரு சில நாள் முக்காவாசி நாள் தலைவர்னு தான் சொல்லுவாப்படி. தலைவர் எனக்கு இத பண்ணி குடுங்கன்னு சொல்லுவாப்படி. சரியா? அவன் கேட்குற இடம் எங்க எதுவா இருக்குன்னு பாருங்க. அவன் ஒண்ணும் பேசுறது வந்து அவமரியாதைக்காக, நட்புக்காக, பாசத்துக்காக சொல்ற. தம்பி அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நண்பன் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. அப்படிதான் அது பண்ணுச்சு. அப்புறம் என்கிட்ட தானே வந்து கேட்குறாப்படி. நான் யார்ட்ட வந்து கேட்குறேன்? எங்க ஜாதிய பார்த்து போயிட்டனா, இல்ல நம்ம ஜிபியோட ஜாதிய பார்த்து போயிட்டோமா? உங்க எல்லாத்துக்கிட்ட தானே வந்து கேட்குது. அப்ப நீங்கலாம் எங்களோட ஆளுக தானே. எங்களோட ரத்தம் தானே நீங்கலாம். அப்படிதானே வந்து எல்லாத்துட்டும் கேட்டுச்சு. அந்த கான்ட்ரிபியூஷன் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அத்தன பேர்த்துக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஒரு இஸ்லாம் சமூகத்திலிருந்து நண்பர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டியானிட்டி சமூகத்திலிருந்து குடுத்துருக்காங்க. இல்லையா? பிராமின்ஸ தவிர எல்லா ஜாதியிலிருந்தும் குடுத்துருக்காங்க. எல்லா ரிலிஜன் மதத்திலிருந்து குடுத்துருக்காங்க. அப்ப நாங்க எல்லாம் ஒண்ணு. நாங்க ஒண்ணா தான் இங்க இருக்கிறோம். எங்க சிந்தனையாலும், செயலாலும், நாங்க வாழ்ற வாழ்க்கையினாலும், எங்க அன்புனாலயும், நட்புனாலயும் நாங்கலாம் ஒண்ணா தான் இருக்கிறோம். சரியா? யார் வேணாலும் எந்த ஃபேமிலில வேணாலும் பொறந்திருக்கலாம். அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. எதுலயுமே இல்ல. ஒவ்வொரு வேலைய செஞ்சவங்க ஒவ்வொரு குடிப்பேர் வந்திருக்குது இல்லையா? அப்படித்தானே ஜாதி பேர்லாம் வந்துச்சு. அது எப்படியோ இருந்துட்டு போகுது. அது ஹிஸ்டரி அது எப்படியோ இருக்கட்டும். எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க இந்த நிகழ்காலத்துல வாழ்றோம். சக மனுஷங்கள நேசிச்சு, அன்பா அவங்களோட இருக்கிறோம். அந்த கான்ட்ரிபியூஷன் லிஸ்ட் மறுபடியும் போய் பாருங்க. எல்லா சமுதாயமும் அதுல இருக்கும். அதுதான் ஏசல். அதுதான் அலுமினி. அப்புறம் இந்த ஸ்டார்ட்டிங்ல நீ எப்படியெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்கன்னா, ஏசல்ல பத்தி ஒண்ணு சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்க. ஏசல பத்தி எதுக்கு போடுறீங்க? அதாவது உன்ன ஸ்டார்ட் பண்ணி ஓனர்ஷிப் எடுத்து உன்ன ரன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு நெறைய இன்புட் நீங்க பேக்ரவுண்ட் வந்து குடுக்கலாம். தப்பு பண்ணா சொல்லிக் குடுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். பப்ளிக்கா வந்து அட்டாக் பண்றது. ஏசல பத்தி எதுக்கு எழுதிட்ட? ஏசல பத்தி எழுதிட்டேன்னு. இன்னைக்கு பியூல குடுத்த பாதி கான்ட்ரிபியூஷன் ஏசல்ல இருந்து வந்தது. ரூ. 1,00,000 குடுத்தா 50,000 ஏசல்ல இருந்து வந்திருக்குது. இதுவரைக்கும் அப்படிதான். அங்க போய் பெரிய பெரிய விஷயம்லாம் ஏசல்ல பண்ணிரலாம். ஒரு வேலை வாங்கி குடுக்கலாம், விசா வாங்கி குடுக்கலாம், பெரிய ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் நடக்கும். ஏசல் ரொம்ப ஸ்ட்ராங் தான். அப்போ அத வந்து சொல்லவே விட மாட்டாங்க. எனக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும், என்ன கார்னர் பண்ணலாம்னு நெறைய பேர் இருந்தாங்க. சரியா? இப்போ இப்போ அலுமினிக்கு நல்லது பண்ணவங்க, கேஆருக்கு நல்லது பண்ணவங்க. அலுமினிக்கு எனக்கு யாரும் பெர்சனலா எந்த நல்லது யாரும் பண்ணல. எனக்கு அது பெர்சனலா பண்ணுங்க ஒரு சில லீட்ஸ் இருக்காங்க. அதையும் நான் சொல்றேன்.
எனக்கு அலுமினிக்கு பண்ணாலே போதும். நான் அதிலேயே அப்படியே பூரிச்சு போயிருப்பேன். எனக்கு பர்சனலாலாம் யாரும் இதுவரைக்கும் எதுவும் பண்ணதில்ல. பண்ணவும் வேணாம். சரிங்களா? அலுமினிக்கு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அது வந்து என் பொண்ணு மாரி. நான் முதல்லயே சொல்லிட்டேன். ஏசல்ல என் பையன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. அலுமினிங்கிறது என் பொண்ணு. சரியா? நான் அப்படிதான் பார்ப்பேன். எனக்கு வந்து அத வந்து அவ்வளோ சீரியஸா ஒரு வேலைய ஒருத்தன் வந்து காசு சம்பாரிக்கிற ஒரு இடத்த ஒரு விஷயத்த எவ்வளோ சீரியஸா ஒருத்தன் பார்த்துக்கிறானோ, அத விட குறைவா 1% கூட இல்லாம தான் நான் டெய்லி இதுல இருந்தேன். அப்ப அப்படியெல்லாம் இருக்கும்போது, எனக்கு யாரும் வந்து ஒரு வேலைக்கெல்லாம் யாருமே இதுவரைக்கும் ஹெல்ப் பண்ணல. ஒரு பெரிய வேலை இப்ப நான் 10 வருஷமா ஒரு சாதாரண வேலையில தான் இருக்கிறேன். இத பொடுசு இன்னைக்கு வந்ததெல்லாம் எங்கெங்கேயோ போய் உட்காந்துருக்குது. ஏன்னா அவங்க என்ன பொறக்கும்போது 10 மூளையோட பொறந்தாங்களா? அவங்க என்ன பெரிய பார்ன் ஜீனியஸ் அவங்கலாம். இல்ல நான் படிக்காத புதுசா ஏதாவது படிச்சுட்டு உள்ள போயிட்டாங்களா? ஒண்ணும் கிடையாது. நான் இங்க உட்காந்து ஒர்க் பண்ணா உட்காந்து எல்லா நேரத்தையும் அதில செலவு பண்ணி அங்க வந்திருக்கிறீங்க. அப்படி மக்களுக்காக வேலை செய்றேன்ல. உங்க ஃபேமிலிக்காக தான் ஒர்க் பண்றேன். நீங்க எத்தன பேர் அப்படிலாம் எனக்கு ஒரு வேலைய வாங்கி குடுத்துருக்கீங்க? சொல்லுங்க. வாங்கி குடுத்தா உங்களையும் தலையில வச்சு தான் ஆடுறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் பண்ணி குடுத்துருப்பேன். எனக்கு இதுவரைக்கும் பிரேம்ஸ் கேட்டது. உனக்கு யாராவது பண்ணியிருக்காங்களா கேளுன்னு. யாரும் பண்ணல. அத பண்ணுங்க இனிமேல். சரி எனக்கு மட்டும் இல்ல. இங்க ஒர்க் பண்ற அத்தன லீட்ஸ்க்கு நீங்க அத பண்ணி குடுக்குறீங்க. சரியா? நான் ரிக்வெஸ்ட்டா வச்சுக்கிறேன்ப்பா. அப்புறம் ஜிபிக்கு வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் குடுத்தாச்சு. 1 லேக் குடுத்தாச்சு. திவ்யா டிரைவ் பண்ணுச்சு. ரேணு டிரைவ் பண்ணுச்சு. எல்லாம் முடிஞ்சுச்சு. அப்ப கல்யாணம் வந்துருச்சு. ரிசப்ஷன் வருது. ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 பிரேமா சிவகுமார் போயிருக்கிறாங்க. பிரேமா சுரேஷ் போயிருக்கிறாங்க. உஷா போயிருக்கிறாங்க. திவ்யா போயிருக்கிறாங்க. ஆம், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் அங்க இருந்தாப்படி. பிரகாஷ் ஃபேமிலி ஒய்ஃப் அங்க இருக்கு. சௌமியா அங்க இருக்காங்க. அடுத்த நாள் மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா, மொடக்குறிச்சியிலேருந்து ரேணு வந்திருக்கு. அதெல்லாம் ஈஸியெல்லாம் கிடையாது. சும்மா சொல்லலாம். நம்ம என்ன வேணா பேசிக்கலாம். ரேணு அங்கேருந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஷா நைட்டு ஸ்டே பண்ணி கல்யாணம், ரிசப்ஷன் 2யும் பார்த்துருக்காங்க. ஹேமா போயிருக்கு. அப்புறம் மஞ்சுளா போயிருக்காங்க. டிஎஸ் பேசுகிறவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டு டிஎஸ். சரிங்களா? ஒரு அலுமினி அதில் ஒரு மேரேஜ் நடக்குது. இத்தனை பேர் போனீங்க. இது பெரிய சக்ஸஸ் தான் நம்மளுக்கு. சரியா? நீங்கள் ஏன் வந்து 10 பேர் தான் வந்தாங்க ஃபீல் பண்ணுறீங்க? 10 பேர் வந்தாங்க தைரியமாக சொல்லுங்கள். இந்த இந்த உலகத்தில் நடந்த அத்தனை சேஞ்ச் ஒரு தனி மனுஷனால நடந்தது. இந்த ஒரு பெரிய கூட்டம்ங்கிறது ஒரு கொள்ள கூட்டம். இது சம்பாதிக்கிறதுக்கு அது நல்லா இருக்கிறதுக்கு சுயநலத்துக்காக தான் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே சுயநலத்துக்கு இருந்தால் அந்த வேலையை நம்ம பண்ணுவோமா? அது உங்களுக்கு புரியணுமில்ல. சரி 30 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டு வந்து இதில் ஒரு 30 ரூபா சம்பாரிச்சிருப்பேனா? இதில் வந்து சம்பாரிச்சது கூட சேர்த்து வைக்காம கொடுத்தனால தான் நிறைய இருந்திருக்கும். இத ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியா இருந்திருக்குமா? எத்தன பிரச்சனை பியூல வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த பியூ அலுமினி சும்மா கொண்டு வந்துட்டோமா? எங்கூட இருக்கிற நல்ல முக்கியமான லீடுக்கெல்லாம் சொல்லிக் குடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பாய்சன் பண்ணி எத்தனை பிரிச்சீங்க இந்த 30 வருஷத்துல? எல்லாமே தானே பண்ணீங்க. நல்லது பண்ணா நல்லா இருப்போம் வாழ்க்கையில. இங்க ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா நிறைய கெட்டது பண்ணாம இருந்துக்குங்க. அவ்வளோதான். இப்ப பார்த்தாலும் வந்து சரி அப்புறம் ஜிபியோட விஷயத்து இது முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஹானஸ்ட்டா போய் ஏசல்ல சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஒரு பிராமின் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலை இல்லாம இருக்காரு. ஹெல்ப் பண்ணணும். அப்படிதான் சொல்லி கேட்டேன். ஏன்னா அப்படிதான் நம்ம கேட்டுருக்கோம் எல்லா டைமும். அப்படிதான் கேட்டேன். அடுத்து வந்து அமரன் படம் வந்துருச்சு. இன்னொரு லீட் சொன்னாங்க. படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க முடிஞ்சா அப்படின்னுட்டு ஒரு லைஃப் ஸ்டோரி ரியல் டைம் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா அப்படி. சரின்னு அப்ப அவர பத்தி படிச்சேன். படம் பார்க்கலாம். அவர பத்தி படிச்சேன். படிச்சுட்டு வந்து பார்த்தா ஒரு பிராமின் ஃபேமிலி, பார்ட்னர் ஃபேமிலி தமிழ் தான். அப்போ உடனே போயி நான் உடனே வந்து ஏசல்ல எழுதுறேன். ஃபர்ஸ்ட் எழுதுனது நான் தான். அந்த டேட் எடுத்து பாருங்க. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கான்ட்ரோவர்சி நான் கான்ட்ரோவர்சி பண்ணலாம் விரும்பல. அதில எப்பவும் பண்ண மாட்டேன். நம்பிக்கையும் இல்ல எனக்கு. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் வந்து ஒரு ஹி இஸ் ஃப்ரம் பிராமின் ஃபேமிலி சல்யூட் அப்படின்னு அப்படிதான் ஒரு மெசேஜே பண்ணேன். அப்படியே ரைட் அப் பண்ணேன். அதை எல்லா லீட்ஸ் குரூப்லேயும் பண்ணேன். எல்லா குரூப்புக்கு அனுப்பல. பியூ லீட்ஸு, பிஎம்ஹெச்எஸ் லீட்ஸு, ஏசல்ல கோர் குரூப்லேயே அனுப்பிச்சேன். எனக்கு ஏசல் வந்து இட் இஸ் மோர் க்ளோஸ்டு குரூப். இத்தனை வருஷம் இருந்ததுனால இப்போ நம்ம பியூ பிஎம்ஹெச் குரூப்பில் அனுப்புறது கொஞ்சம் யோசிச்சு தான் அனுப்புவேன். இன்னுமே டு பி ஹானஸ்ட். ஏன்னா நீங்கள் இன்னும் அப்படி வரல. இன்னும் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனை இருக்காது. ஆனால் ஏசல்ங்கிறது வேற. அவங்க வந்து இத்தனை வருஷம் இருந்ததுனால அதை லீட்ஸ் குரூப்புக்கே அனுப்ப வேண்டியதில்லை. அது எல்லாத்தையும் ஏசல்லேயே ஷேர் பண்ணலாம். நான் அவ்வளோ நம்புவேன் அவங்கள. சரியா? அப்போ அந்த நம்பிக்கைக்கு உண்டான இதாக நம்ம நடந்துக்கணும் எப்பவுமே. சரியா? அப்போ அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் கொடுத்தேன். ஒரு கிறிஸ்டியன் சமுதாயத்தை காட்டும்போது ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை ஏன் ஒரு பார்ட்னர் சமுதாயத்தை காட்டக்கூடாது? அவங்க ஹி டன் அ கிரேட் திங் இல்லையா? அப்போ அந்த கிரெடிட் அவங்களுக்கு போகட்டும்னு நான் அது வந்து அந்த இது நடந்து அது சொன்னேன் நான். நாங்கள் வந்து எது வச்சாலும் நாங்கள் பிரிஞ்சுக்கிறதில்ல. ஒருத்தன் கோயிலுக்கு போகிறான், ஒருத்தர் வந்து மசூதிக்கு போகிறாங்க, ஒருத்தர் வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க. நான் 3 இடத்துக்கு போயிருக்கிறேன். போயிட்டுருக்கிறேன். எங்கே கூப்பிட்டாலும் நான் போவேன். ஸோ அதுலெல்லாம் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்போ ஜிபியோட கல்யாணம் வெற்றிகரமாக முடிஞ்சது. ஒரு கிஃப்டாக ஒரு நண்பனுக்கு ரூ. 1,00,000 கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. இதை வந்து நிறைய பேர் எப்படி பார்ப்பீங்கன்னு தெரியல. கவர்மெண்ட்டே நம்மகிட்ட தான் காசு வாங்கி கவர்மெண்ட் நடத்துது. அவங்ககிட்ட போய் சொல்லுங்களே.
இப்போ நம்மகிட்ட தான் வந்து டேக்ஸு புடுங்கி கையிலேருந்து புடுங்கி தானே பண்ணிக்கிறாங்க. இல்லை எந்த எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், அவங்ககிட்ட போய் பேசுங்க பார்ப்போம். நம்ம காசை புடுங்கி தான் அவங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அப்போ ஏன் அங்கெல்லாம் போய் கேட்க முடியல? சரி, எனக்கு இதுலலாம் ஒன்றும் பெரிய ஒரு கௌரவ குறைச்சலோ, நான் இது ரொம்ப என் நண்பன்கிட்ட வாங்கி நான் செலவு பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு அது பெரிய சந்தோஷம் தான் எனக்கு இதெல்லாம். இதில் என்ன தப்பு இருக்குது? யாரும் கை திரியல முடியல. அன்பால குடுத்தது. நல்லா இருக்கட்டும், நல்லா வாழட்டும், கஷ்டம் இல்லாம இருக்கட்டும். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் அப்படிதான் பண்ணுச்சு. சரியா? செலவு பண்ணட்டுமே. புருஷன் பொண்டாட்டி செலவு பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். சரியா? அப்புறம் இங்கே சொன்னாப்படி அப்புறம் வந்து ஏதோ மறுபடியும் ஃபாரின் போகணுமாட்டிருக்கு வேலைக்கு. ஏதோ அப்புறம் வேலைலாம் போயிடுச்சு. மறுபடியும் ஏதோ கிடைச்சாலும் ஒய்ஃப் விட்டுட்டு போகணுமாட்டிருக்கு. அப்போ கூட ஏதோ கோவா போகிறேன்னு சொன்னேன் அப்படின்ட்ட. இந்த ஹனிமூன் போகிறேன்னு சொல்லி போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன் நான். எனக்கெல்லாம் அது லைஃப்பில் கிடைக்கவே இல்லை. நம்ம வந்து ஹனிமூன்ங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு அதெல்லாம் யாரும் போகவும் சொல்லல, அதெல்லாம் பண்ணல. என்கிட்ட வந்து சொன்னா போகிறேன், போயிட்டு வாங்கடான்னு போயிட்டு வாங்க, நல்லபடியா போய் சந்தோஷமா இருந்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், எல்லாத்துட்டும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காத, முதல்ல ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் அப்புறம் பார்க்க முடியாமல் பிரிஞ்சு ஊர் விட்டு நாடு போவேன், அப்புறம் திரும்ப ஒரு வரைக்கும் பார்க்க முடியாது, எல்லா டைம் ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணு, எந்த அலுமினிக்கு எந்த வேலையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் எல்லாம் நீ ஊருக்கு போயிட்டு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி அப்புறம்லாம் அனுப்பிச்சாச்சு. அப்புறம் இது முடிஞ்சு வந்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து இப்போ 500 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம் இன்னைக்கு. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஜிபியோட மேரேஜ் ஈவெண்ட், இதுக்கு முன்னாடி வந்து தீபாவளி ஈவெண்ட்டு. தீபாவளி ஈவெண்ட்டுக்கு வந்து மல்லிகா வந்து அதை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸ்பெஷல் பீப்புள்னு வந்து கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், ட்ரெஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. 1,00,000 ரூபா வேணும். அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க, நம்மலாம் கொடுக்குறோம். அதை அப்போ ஒரு கிட்டத்தட்ட அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிரேமா சிவகுமார் போனாங்க, அவங்க தங்கச்சி கூட்டிகிட்டு போனாங்க, தங்கச்சி ஃப்ரெண்டு, அவங்களெல்லாம் ஏசல் கூட்டுற சொல்லிக்கிறேன் நான் ஐடி குரூப்புக்கு. அப்புறம் அவங்க பையன், அதுக்கப்புறம் மல்லிகா போனாங்க, மல்லிகாவோட பிரதரு, சங்கீதாவோட ஹஸ்பண்டு, சங்கீதாவோட பையன், ஜிபி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அங்கே போயிருக்க. அப்படி எத்தனை வேலை இருந்திருக்கும். ஃபோன்லேயே இருந்த அப்படியேம்மா பெருசாக வந்து எதுவும் நிற்க முடியலப்பா, பிஸியாகவே இருந்தான்னு சொன்னா அப்படி. அப்போ போகிற மனசு இருக்குது பாருங்கள், போயிருந்தா அப்படி. சரியா? இது ஒர்க் பண்ணினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபர்ட் வந்து ரேணுவெல்லாம் பண்ணியிருந்துச்சு. ஆஷா போயிருந்தேன், ஆஷா நிறைய எஃபர்ட் எடுத்தெல்லாம் பண்ணா அப்படி. நிறைய லீட்ஸ் பண்ணி பிரகாஷ் வாய்ப்பே இல்லை, நிறைய வேலை பண்ணி கொடுத்தீங்க. ஸோ இப்படி தான் இது இந்த ஈவெண்ட்ஸ்லாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நடந்த அதுக்கு முன்னாடி பியூ மீட் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டில் ஒரு மீட் நடந்துச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் வீட்டில் நடந்தது வந்து இந்த 3 ட்ரஸ்ட்டை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஒரு நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன். இதெல்லாம் சின்ன வயசுல நினச்சது. எப்போல்லாம் 24 வயசில் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒரு நாளைக்கு எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வர வைப்பேன், இன்வைட் பண்ணுவேன், சாப்பாடு போடுவேன், எல்லாத்தோட சந்தோஷமாக இருப்பேன், அப்படிலாம் அன்னிலிருந்து நினச்சது. அப்போ வந்து திடீர்னு பார்த்தா நம்ம எதிர்பார்த்தவங்க ஒரு சிலர்லாம் வரலைங்கும் போது மனசு கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? காசு வந்து அவ்வளோ செலவு பண்ணிட்டு நீங்கள் வரலைங்கும் போது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனையாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே இருக்கிறதுனால அதான் சொல்கிறேனே, நான் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு எல்லா குரூப்லையும் என்னால் சொல்ல முடியும். யோசிச்சு இருக்கிற அத்தனைத்தையும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ தெரியும் உங்களுக்கு நான் எவ்வளோ கம்மியாக இருக்கிறேன், எவ்வளோ டைம் உங்களுக்கு செலவு பண்ணுறேன் இல்லையா? நம்மளுக்கு ஒன்று இருக்கிற நேரத்தை பூரா இங்கெல்லாம் ஆயாயின்னு திரியிற கூட்டம் தானே. 24 மணி நேரத்தில் 50 மணி நேரம் கூட அவனுக்காக செலவு பண்ணி, அவனுக்காக சம்பாரிச்சு, அவனுக்காக வாழ்ந்து செத்து போகிற கூட்டதெல்லாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற தானே முயற்சி பண்ணுறோம். லைஃப் அப்படி இல்லைப்பா, நீ புரிஞ்சுக்கன்னு தானே சொல்ல ட்ரை பண்ணுறோம். இந்த கெட்டதெல்லாம் தானே சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, நல்லது இன்ஃப்ளூயன்ஸே ஆகிறது இல்லையே. அப்போ எங்கூட ஒர்க் பண்ணுற லீடர்ஸ்க்குலாம் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எல்லா பிள்ளைகளும் ட்ராவல் பண்ணுது, எல்லா பசங்களும் ட்ராவல் பண்ணுறாங்க, எவ்வளவோ சிரமம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தானே வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள்லாம் எங்களோட இருந்து ஒரு அன்பாக இருந்தால் மட்டும்தான் இதை பெருசு பண்ண முடியும். இதை பெருசாக்கணும், கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் ஒன்றுமே யாரும் பெருசாக பண்ணுறதில்ல. ஸோ அப்புறம் அந்த ஈவெண்ட்டு முடிஞ்சு அதுக்கு பிரகாஷ் ஆஷா எல்லாமே வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா உடம்பு சரியில்லாமல் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அப்புறம் பெட்டில் இருந்தாங்க. அப்போ வந்து பிளட்டு வேணும், பிரகாஷ் போய் பிளட்டு கொடுத்தா அப்படி. அப்புறம் இன்னொரு வந்து நம்ம விஸ்வாவோட ஃப்ரெண்டு, நம்ம எஸ்ஆர்கே வேலுமணியில் விஸ்வாவோட ஃப்ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவர் வந்து கொடுத்தாரு. ஆஷா பார்க்க போயிருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது வெளி உலகமெல்லாம். அது சொல்லுது என்கிட்ட, இந்த பிரகாஷ், இந்த பையன், இன்னொரு பையன், இந்த ஆஷாலாம் ஏதாவது லைஃப் வாழ்க்கை ஏதாவது கேட்டாங்க, நான் நீ எதாவது பண்ணி கொடுத்துருப்பா பின்னாடி, நான் இருந்தால் இல்லாட்டி அதெல்லாம் பண்ணி கொடுத்துரு, விட்றாத அப்படின்னு சொல்லுது. அப்போ எங்கள் அம்மா நம்புது பாருங்க, என் பையன் வந்து ஒரு லெவலில் இருக்கிற ஒரு இடத்துல கடவுள் வச்சுருக்காரு. சரியா? இல்லைன்னா 10 பேர்த்துல போய் பிச்சை எடுத்தாவது அவன் மற்றவங்களுக்கு ஏதோ பண்ணிடுவான், இப்போ மற்ற இடத்துல கேட்டாது அப்படின்னு எங்கள் அம்மா நம்பிச்சு. பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். அந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. சரியா? நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்காக தான் ஒன்று கேட்டுக்க தெரியாது, இருக்கிற கஷ்டத்தில் அப்படியே இருந்துட்டு போயிடுவேன். உங்களுக்குலாம் ஏதோ ஒன்றுனா ரோட்டில் இறங்கி பிச்சை எடுக்க முடியும். என்னால் ரோட்டில் இறங்கி என்ன வேணால் பண்ண முடியும்.
அதுக்கு தான் வந்து வஞ்சி நான் ஒரு சில நாள்லாம் சொல்லி திட்டுவேன். இதை ஏன் படிக்கல, அதை ஏன் பண்ணல, இதை ஏன் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகலாம்ல அப்படின்லாம் சொல்லி சொல்லும்போது, அப்போ எனக்கு ஒரு ஒரு வார்த்தை வந்து ஒரு 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 வார்த்தை என்னோட டெக்ஸ்ட் பண்ணிருந்துச்சு. ஃபியர்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது, அந்த வேர்டு இருக்குதான்னு கூட உங்களுக்கு தெரியாது, நான் எல்லாத்துக்கும் பயந்துக்குவேன்னு சொல்லுச்சு. நான் எல்லாத்துக்கும் பயந்துக்குவேன், நீங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க, அப்புறம் எப்படி நான் அந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ தான் நான் ஒன்று சொன்னேன். அது கூட நான் நேற்று ஒரு இதுலேயும் ஒரு வீடியோலையும் சொன்னேன், அது உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். என்னோட நேச்சர் வச்செல்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம் டிஎஸ். நீங்களாம் பார்க்குற மாதிரி வந்து இவ்வளவோ அதாவது நம்ம ஹார்ட்டுக்கு ட்ரூவாக இருக்கணும். என்ன என்கிட்ட சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கேஆர் ஃபேக்காக இருக்கிறாரு அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? கேஆர் ஒரு வார்த்தை பொய் சொல்லிட்டாருன்னு எங்கேயாவது வந்திருக்குதா? இல்லை கேஆர் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாருன்னு எங்கேயாவது வந்திருக்குதா? இல்லை வேலை பார்த்தவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்காம விட்டுட்டாரு, வேலை பார்த்தவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாம விட்டுட்டாருன்னு ஏதாவது வந்திருக்கா? போய் விசா அந்த இமிகிரேஷன் லிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள். வருஷம் என்கிட்ட எத்தனை பேர் விசா வாங்கியிரு, எத்தனை பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கு, எவ்வளோ லீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்கள யார் யாருன்னு பாருங்கள். வேலை செஞ்சவன் வேலை செய்யாதவா எல்லாத்துக்கும் ஒன்றா தான் பண்ணுச்சு. பண்ணிட்டு நான் சத்தம் போடுவேன், உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு அம்மா அப்பா வந்து அம்மாவோட அன்பு எப்படி இருக்கு எனக்கு அது தெரியாது. சரி, அப்பாவோட அன்புனே வச்சுக்கோங்க. அவர் பண்ணி கொடுத்துருவார், பண்ணி கொடுத்துட்டு சத்தம் போடுவார். ஏன்டா நீ இது பண்ணணும், நீங்களாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுதான் கேரும் கூட. அப்படி தான் நான் உங்களை வச்சுருந்துருக்கேன். ஆனால் அது நிறைய பேர்த்துக்கு புரியாது. காசு கொடுக்குறேன் எவ்வளோ கேவலமாக பேசினாலும் கையை கட்டி வாய மூடிட்டு கம்முன்னு இருப்பீங்க. இங்கே வந்து ஒரு நண்பன் வந்து இவ்வளோ ஒரு பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்கு, நீங்கள் கொஞ்சம்லாம் நினச்சி பார்த்து கொஞ்சம் திரும்ப செய்யுங்க. அதை நினச்சி பார்த்து பண்ணுறவங்க வந்து நம்ம கேட்க வேண்டியது இல்லையே, பேச வேண்டியது இல்லையே. இந்த ஒரு சுயநலமான ஒரு சமுதாயத்தில் நான் பேசித்தானே ஆக வேண்டியது இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபியே இருக்கட்டும், நாளைக்கு ஒரு வேலை எனக்கு இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பையனுக்கு ஒரு தேவைப்படுது, அது ஜிபி பண்ணி கொடுக்க முடியும். இப்போ ஜிபி வரலைன்னு எனக்கு கோவம் வரும் வராத சொல்லுங்கள். அவனுக்காக உழைச்சவங்க எத்தனை பேர் இன்னைக்கு? இங்கே எல்லாத்துக்கும் கடமைப்பட்டவங்க. ஒவ்வொருத்தர் டிபெண்ட் தான். இங்கே நான் இண்டிபெண்ட்டுங்கிற வேர்டெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கலாம். நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இங்கே நம்ம கிடையில பெட்டில் விழுந்துட்டாலும் கூட நம்ம வந்து நம்மளுக்கு ஆள் வேணும். இன்றைக்கி எங்கள் மதுரைங்களாக்கெல்லாம் மாற்றி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒய்ஃபோட பெரியப்பா இன்னொரு மாமனார் இறந்துட்டாரு. எத்தனை கஷ்டம், எவ்வளோ எமோஷனு இந்த டைம் இதெல்லாம் நடக்குது. ரெண்டாவது வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு வர்றேன். கௌதமி வந்து எத்தனை எஃபர்ட்டு, நான் எவ்வளோ எஃபர்ட்டு, ஒவ்வொரு லீடும் எவ்வளோ கஷ்டம். அது ஒவ்வொரு நாள் 10 மணி நேரம் வேலை செஞ்சு அதை கொண்டு வந்தோம். அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தானே பார்க்க முடியும். ஏசலை ஃபுல்லாக டெக்னாலஜி வச்சுக்கலாம். ஏசல் சேனலுக்கு பியூ ஃபுல்லாக வந்து சயின்ஸு, இந்த மாதிரி சயின்ஸ் ரிசர்ச், என்விரான்மெண்ட்டு, விவசாயம், இதை பற்றி பூரா வச்சுக்கலாம். பிஎம்ஹெச்எஸில் ஃபுல்லாக சாப்பாடு, மெடிக்கலு, இந்த சமுதாயம் சார்ந்தது, இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். ப்ளஸ் எல்லா ட்ரஸ்ட்லேயும் நடக்கிற ஈவெண்ட்டை அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி தான் முடிவு பண்ணோம். பட் அது எப்படி வருதுன்னு பார்ப்பேன். எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆச்சுன்னா இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணி கொஞ்சம் வியூஸ் அந்த மாதிரி ஏதோ பண்ணணும்ல. ஸோ அப்போ தான் நான் வந்து அதோட நோக்கம் என்ன வருதுன்னா, நம்ம இவ்வளோ இன்ஜினியர்ஸ், இவ்வளோ டாக்டர், இத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க, இந்த படிப்பு என்னத்தை கொடுத்தது? யாரோ யூடியூப் சேனல் ஆரம்பித்து என்னென்னமோ பண்ணுறாங்க, எத்தனையோ காசு சம்பாதிக்கிறாங்க, பூரா நெகட்டிவாக போட்டு இவங்களோட அஃபேர், அவங்களோட ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை போட்டு ஏதாவது பண்ண முடியுதா? பூரா பொய். சரியா? இங்கே இப்படி தான் வந்து நீங்கள் இருக்கிறது இந்தியாவில், நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் யூஎஸ் பற்றி பேசிட்டு வந்துருக்கிறீங்க? நீங்கள் வேலை செய்கிறீங்களா அதுக்கு? புறா பொய். அந்த சேனலில் அதெல்லாம் பண்ணி சம்பாதிக்கிறது. இப்போ நான் வந்து இந்தியாவுக்கு தான் வேலை செய்கிறேன். இந்த 3 ட்ரஸ்ட் அங்கே தான் இருக்குது, ஏசல் ட்ரஸ்ட் உலகம் முழுவதும் இருக்குது. அதை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கம் தான் நான் வேலை செய்கிறேன். இப்போ வேலை செய்கிறவங்க பேசலாம், நீங்கள் எந்த வேலையுமே பண்ணலையே. அப்போ நீங்கள் ஏன் எல்லாத்தையும் பிள்ளையும் தப்பாக பேசி இந்த மாதிரிலாம் சேனல் நடத்துகிறாங்க? அப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஒரு சேனல் நடத்தி அதில் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தி அதாவது இப்போ இந்த முகுந்த் மாதிரி எத்தனை பேர், முகுந்த் வரதராஜன் மாதிரி, அதை கொண்டு போய் ஒருத்தட்ட சேர்த்துறதா இருக்கட்டும், இல்லை கஷ்டப்படுறவங்களை கொண்டு போய் சேர்த்துறதா இருக்கட்டும், மக்கள் மனசை கொஞ்சம் இந்த சுயநலத்திலேருந்து மாற்றுறதா இருக்கட்டும், ஒரு கருணை எல்லாத்துக்கும் வரட்டும், ஒரு உதவி பண்ணுற குணம் வரட்டும், மற்றவங்களை பற்றி கொஞ்சம் சக மனுஷங்களை பற்றி கொஞ்சம் யோசிக்கிட்டோம். இப்போ சுயமாக தம்பட்டம் போட்டுட்டு ஆடுறோம்ல, அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம். அப்போ இதையெல்லாம் கொண்டு சேர்த்த வேண்டிய நம்ம பண்ண உதவிகள், நம்ம பண்ண வேலை, இதெல்லாம் கொண்டு சேர்த்த வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் பண்ணணும்னா இதோட பை ப்ராடக்ட் என்னென்னா, ஃபண்டு வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் நம்ம வந்து நம்மளோட நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணட்டும். இங்கே அப்பா அம்மா இல்லாமல் எத்தனை குழந்தை இருக்குது, அது படிக்கட்டும். இல்லை அவங்களுக்கு மெடிக்கல் செலவு கொடுப்போம், ஏதாவது இந்த காசு அவங்களுக்கு போகட்டும். இப்போ அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு போகட்டும். சரியா? நம்ம எல்லாத்துக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு இல்லையெல்லாம் இந்த பாக்கியம் இல்லையெல்லாம் அவங்களுக்கு கொடுப்போம், இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். அந்த லைஃப் என்னென்னு தெரியாதால அதை கற்றுக்குங்க. அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு கற்றுக்குங்க. சரியா?
ஸோ அது அது ஒரு விஷயம். அதுக்கு அதுக்கு இதெல்லாம் போகட்டும். நீங்க எல்லாமே வாட்ச் ஹவர்ஸ் கம்மியா இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் பியூக்காக பண்ணேன். அது உங்ககிட்டயும் இந்த மாரி ஒரு லாங்கா எப்பவுமே ஒரு வீடியோவே பண்ணுனதில்ல. மன்னிச்சிருங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொன்னா பண்றதுனால ஒண்ணு விட்டு போச்சு. பிளான் பண்ணி பண்ணல. ஏஎஸ்எல்க்கு இங்கிலீஷ்ல பண்றோம். பிஎம்ஹெச்எஸ் தமிழ்ல பண்றோம். இது பியூ பொறுத்தளவுக்கு ஈவென்ட், ஆக்டிவிட்டீஸ்ன்னு பண்றேன். இப்ப வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது. அப்ப அது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்டின்னா, இப்ப இங்கேயும் நான் வந்து பேசி அப்லோட் பண்ணணும். உங்க எல்லார்கிட்டயும் கேட்டுருக்கு. யார்ட்டாவது கேட்காம இருக்கா? நீங்க குடுத்து எதாவது பண்ணாம விட்டுமா? குடுக்க மாட்டீங்க. ஆனா குறை பேசுவீங்க. இல்லையா? காசு குடுக்க மாட்டீங்க. ஒரு ஹெல்ப்ன்னு கேட்டா, ஆனா குடுத்தவன வந்து நக்கல் பண்ணி ஏதோ ஒண்ணு பேசுறது. இல்லையா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. இங்க நாங்க எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம மனுஷங்களா தான் இருக்கிறோம். ஒரு மனுஷன மனுஷனா மட்டும் தான் இங்க பார்த்துருக்குது. ஒருத்தன் வேலை செஞ்சான்னா, அவனுக்கு உண்மையா தான் இருந்திருக்கு. நீங்க எந்த ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஈவென்ட்டுக்கு வரமாட்டீங்க. எந்த ஈவென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு துரும்பு எடுத்து அலுமினிக்குள்ள போட்டுற மாட்டீங்க. அலுமினியில என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம்ல இன்னைக்கெல்லாம் மொபைல் இருக்குது. டாய்லெட்ல போய் உட்காந்து மொபைல் எடுத்துட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாமே! என்ன நடக்குதுன்னு. எந்த டைம் உங்களுக்கு குடுக்க வேண்டாம். டாய்லெட் டைம் குடுக்கலாமே! அப்படி சும்மா பார்க்கலாமே உட்காந்து. என்ன நடக்குது? யாருக்கு என்ன நடந்திருக்கு? அங்க அப்டேட் பண்றோமே! இதெல்லாம் ஒரு ஃபேமிலிய நான் நம்பி தானே பண்றேன். இல்லையா? ஒரு ஒரு கல்ச்சர கொண்டு வரணும். ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா, நம்ம அந்த மாரி இருக்கணும்ல. இங்க வந்து இந்தியால வந்து நான் எங்கேயுமே போனதில்ல. என்சிசில இருக்கும்போது எங்கேயும் கூட்டிட்டு போயிருக்கேன். நான் எந்த பெரிய கோயிலுக்கும் போனதில்ல. என்னை எங்கேயும் கூட்டிட்டு போனதில்ல. வீட்ட செராம்பலம் கிராமத்த தாண்டி இந்த கோயம்புத்தூர தாண்டி இந்த படிக்கிற இடம் போனேன். இவ்வளோதான். நான் எந்த கோயிலுக்கும் போனேன். நான் இன்னும் தஞ்சாவூரே போனதில்ல. சரிங்களா? நான் இன்னும் வந்து தாஜ்மஹால் எதுவுமே போய் பார்த்ததில்ல இல்ல. எங்கேயுமே போனதில்ல. இங்க யுஎஸ்ல வந்து எங்கேயுமெல்லாம் போனதில்ல. சென்னையில இருந்து மெரினா பீச் 2 தடவ தான் போனேன் 6 வருஷத்துல. ஸோ இப்படிதான் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்குது. சரி அங்க போனா இவ்வளோ செலவாயிருமா? இது யாருக்காவது குடுக்கலாம். இப்படிதான் நான்லாம் இருந்திருக்கேன். அப்ப இந்த வாழ்க்கையெல்லாம் இங்க கூட இருக்கிற லீடர்ஸ்க்குலாம் புரியறதுனால அவங்க ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. இப்படி ஒரு மனுஷன் இருக்கான். இப்படி ஒருத்தன் கஷ்டப்படுறான். அவனுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி குடுக்கலாம். கூட இருந்து ஏதோ ஆறுதலா இருக்கலாம் அப்படின்னு. அப்ப நீங்க வந்து அவங்கள டார்கெட் பண்ணக்கூடாது. உங்கனால என்ன பண்ண முடியும்னு யோசிங்களே. இப்ப மாங்க கூட இருக்காரு. அவருக்கு கூட ஃபோன்லாம் வாங்கி குடுத்துச்சு. அப்ப கூட இப்ப நான் கடைசியில சொன்னேனே, அவர் ஏதோ கண்ட வீடியோலாம் போட்டுட்டே இருக்காரு அப்படின்னு யாரோ சொல்லும்போது நான் சொன்னேன், என்னமோ பாட்டுக்கிட்டு பாடட்டும். பட் நம்மளதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணட்டும், புடிக்கட்டும். யாரோ ஒருத்தர் அதாவது மனுஷன்னா ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணலாம்ல. அப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஹெல்ப் பண்ணணும்னு யாருக்கு அவசியம்? என்கிட்ட வந்து குரூப்ல ஹெல்ப் பண்ணணுங்கிற யாருக்கு அவசியம்லாம் இல்ல அப்படின்னு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க? சரியா? அப்ப இந்த ஸ்ட்ரக்சர பில்ட் பண்றது எவ்வளோ கஷ்டம். அப்ப எத்தன பேர் ஆஃப்லைன்ல வந்து உதவிய நேரா கேளு. பப்ளிக்கா கேளு. எனக்கு ஹெல்ப் வேணும். உதவி நேரா கேளுங்க. சரியா? கெட்டது வந்து ஆஃப்லைன்ல சொல்லுங்க. நெகட்டிவா இருக்கிறது ஆஃப்லைன்ல கேஆர் இதெல்லாம் உங்க சைட்ல நெகட்டிவ். இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் கரெக்ட். இப்படிலாம் வந்து ஆஃப்லைன்ல பேசுங்க. ஆனா என்ன பண்றோம்னா, வாங்குன உதவிய வெளிய சொல்றதே இல்ல. மனிதாபிமானங்கிறது எப்படி வளரும்? உடம்புக்கு எப்படி வந்து எக்சர்சைஸ் பண்ணா உடம்பு மசில் வளருதோ, அதே மாரி படிச்சா எப்படி அறிவு வளருதோ, அந்த மாரி நல்ல விஷயங்கள் பண்ணா தான் மனிதன் வளரும். புறா கெட்டதா பண்ணிட்டு, புறா கெட்டதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, 30 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பயந்து பயந்து ஒர்க் பண்ணி ஏதோ இந்த டைம்ல ஏதோ கொஞ்சம் தைரியமா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா கொஞ்சம் தைரியமா பண்றேன். சரி என்ன ஆனாலும் பரவால்ல பார்த்துக்கலாம். எத்தனையோ இழப்பு வந்துருச்சு அப்படின்னு. நம்மளுக்கெல்லாம் பெரிய வேலையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம். நம்மளுக்கு இருக்கிறதையே புடுங்கிட்டு விட்டுர்றாங்களே. அப்புறம் எங்க இந்த பெர்சனா இருக்கிறதுனால. அப்புறம் அப்படிதான் வந்து இந்த இடத்துக்கு இப்ப கொண்டு வந்தாச்சு. தைரியமா எல்லாம் பண்ணியாச்சு. இத்தன பேருக்கு நல்லது நடக்குது. நீங்க ஒரு சிலர் கேட்டு ஒரு சில ரெக்வெஸ்ட் ஹானர் பண்ண முடியாம போயிருக்கும். அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். அதுக்கு டைம் இல்லாம போயிருந்திருக்கும். பார்க்க முடியாம போயிருந்திருக்கும். லீட்ஸ் இல்லாம இருந்திருப்பாங்க. நான் கொஞ்சம் ஓவர் ஆக்குபைடா இருந்திருப்பேன். நேரமே இல்லாம போயிருக்கும். அப்படிதான் விட்டுருப்போமே தவிர, இல்லைன்னா வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ ஜிபி ஒரு ரெக்வெஸ்ட் கொண்டு வைக்கிறாப்படி. நீங்க ஒரு மெம்பரா இருக்கிறீங்க. ஒண்ணுமே பண்ணல. இதுவரைக்கும் வந்து அலுமினியில இருக்கிறீங்க. ஒரு ஈவென்ட்க்கு வந்தது. எதுவுமே பண்ணனதில்ல. வந்ததில்ல. ஏன்னு கேட்டதில்ல. ஒரு யூடியூப் வீடியோ லைக் பண்ணதில்ல. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதில்ல. எப்படி உங்களுக்கு பண்ண முடியும்? இப்ப 2 பேர் உடனேயே கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு தானே பண்ண முடியும். அப்ப அது தர்மம் இல்லையல்ல. ஒண்ணுமே பண்ணாதவங்களுக்கு இப்போ ஒருத்தர் இல்லாதப்ப அந்த ரெக்வெஸ்ட் நீங்க கேட்டா உங்களுக்கு பண்ணி குடுப்பேன். இப்போ ஒருத்தர் வந்து இப்ப ரேணு வந்து கேட்குது. நீங்களும் வந்து கேட்குறீங்க. யாருக்கு பண்ண முடியும்? நியாய தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. அத நம்ம பார்த்து தானே பண்ணணும். ஐயோ! இந்த புள்ள உயிர் விட்டு இத்தன வேலை செஞ்சிருக்குது. அதுக்கு தானே பார்த்து பண்ணி குடுக்கணும். அப்படித்தான் இருக்குது. இப்ப எல்லாத்துனாலயும் ஒரு உதவி பண்ண முடியும். அப்புறம் நம்ம அந்த சேனல பெருசு பண்றதுக்கெல்லாம் வந்து லெஃப்ட், ரைட் ஒர்க் பண்ணுனது பூரா வந்து சாரா வந்து வீடியோ பண்ணி குடுத்தாங்க. டவுன்லோட் பண்ணி குடுக்கும். ஒரு சிலத அப்லோட் பண்ணுச்சு. அது நம்ம ஒரு சிலத வந்து ஹைட் பண்ணிட்டோம். அந்த காப்பிரைட் இஷ்யூலாம் வந்துச்சு. அதுக்கு திரும்ப நான் யோசிச்சு, இங்க யோசனையும் நான் தான் பண்ணணும், வேலையும் நான் தான் செய்யணும். அப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம் இல்ல. ஏர்செல் அப்படிதான் மாறிட்டு இருக்கு. ஸோ, நீங்க எல்லாரும் கூட சேர்ந்து வந்து பியூ லீட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். சரியா? இப்ப சாந்தால இருந்து
எல்லாருமே வந்து நெறைய ஃபண்டெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றீங்க. ஒர்க் பண்றதுக்கு நெறைய பேர் இருக்கிறீங்க. அது இன்னும் நல்லா வரணும். இன்னும் இருக்கிற மக்கள் எல்லாருமே வரணும். இங்க எல்லா புள்ளைகளும் ஒண்ணு தான். என் ஒய்ஃப பார்த்துக்கிற மாரி, என் பொண்ண பார்த்துக்கிற மாரி தான் எல்லாத்தையும் பார்த்து எல்லா புள்ளைகளையும் சேஃபா தான் வச்சுக்குது. எல்லாத்தையும் புரொடெக்டடா தான் பார்த்துக்கிறோம். எல்லா பசங்களும் நல்லா இருக்கும்னு நெனச்சு தான் பண்ணுது. ஏன்னா, இந்த 2மே இப்ப எங்க அம்மாவையும் யாரும் நல்லா பார்த்துக்கல. என்னையும் யாரும் நல்லா பார்த்துக்கல. பெருசா வர்ற வரைக்கும் லைஃப்ல. அதனால எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும்னு நெனைக்கிறேன். கூட இருக்கவங்கள அன்பா வச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க எல்லாரும்? நீங்க வந்து ஒரு நல்ல விஷயங்கள் ஏஎஸ்எல் அலுமினில பண்ணீங்கன்னா, உங்களே செலிப்ரேட் பண்ணியிருப்போம். உங்களே தலை தூக்கி வச்சு ஆடியிருப்போம். உங்களுக்கு தான் இது தேவையில்லையே! உங்களுக்கு எவன் காசு குடுப்பானோ அங்க போய் இருக்கணுங்கிறத நெறைய பேர் இருக்கிறீங்க. ஹானஸ்ட்டா பேசுவோமே! இல்லையா? அப்படிதானே எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒரு நல்லது பண்ணணும்னா, இப்ப வஞ்சி இன்னைக்கு போயிருக்குது. இப்ப நான் ஒரு டேக் பண்ணி இல்லாட்டி ஃபோன் பண்ணி கேட்கிற ஒரு 10 பையன், ஐயோ! எங்க வீட்ல விடமாட்டாங்க. எங்க வீட்ல அலோவ் பண்ணுவாங்க. உங்க வீட்ல குடிக்கிறக்கு விடுவாங்க. சினிமாக்கு போறக்கு விடுவாங்க. ஊர் சுத்துறக்கு விடுவாங்க. இல்லையா? ஐ மீன் இந்த ட்ரிப்பு போறது பிடிக்கிறதெல்லாம். பசங்களோட, புள்ளைகளோட மீட் பண்ணி பார்ட்டி பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஃபங்ஷன் போறக்கு அலோவ் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. கருமாதிக்கு அலோவ் பண்ணுவாங்க. இல்லையா? டான்ஸ் ஆடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. உங்கள வந்து ஹீரோயின் மாரி எடுத்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு அந்த பாட்டையெல்லாம் போட்டு நீங்க நடந்து வர்றது, கீழ குதிக்கிறது, சாரி இப்படி திருப்புறது, அப்படி திருப்புறது அதெல்லாம் நீங்க ஹீரோயின் மாரி பண்றதுக்கு அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இல்லையா? எவ்வளோ மோசமா வேணாலும் வீடியோ போட்டுக்கலாம். அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நல்லது பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம நியாயமா இருக்கணும். கொஞ்சமாவது மனசாட்சியோட நியாயமா இருக்கணும்ல? அப்படிலாம் யாருமே இல்லையே! அப்படி நெறைய பேர் இப்ப இத யோசிச்சோம்னா அதுக்கெல்லாம் வரணும்ல? நான் போறேன், போய் நிப்பேன், நான் பண்ணுவேன். ஒரு நாள் தானே பரவால்ல அப்படின்னு. காலம் முழுவதும் வந்து இப்படியே இருந்துட்டு போயிட்டு எனக்கு வந்து என்னன்னா, நீங்க வந்து இப்ப எல்லாரும் சேர்ந்து நான் முதல்ல சொல்ற ஒரே பாயிண்ட் தான். காச குடுங்க. மா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. கொண்டு எல்லாம் இல்லாதவங்களுக்கு குடுத்து போட்டு வந்துரலாம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க வந்து ஒண்ணு இப்ப ஜிபி வந்து கேட்டாப்டி இல்ல. இப்ப இந்த மாரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப லீட்ஸ் வந்து ஒவ்வொன்னு கேட்கறீங்கல்ல. மல்லிகா வந்து கேட்குது. இத எனக்கு லீட்ஸும் வேணும், எனக்கு பணமும் வேணும்னு வந்து கேட்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து கேட்கும்போது பண்ண வேண்டிய இப்ப நம்ம லீட்ஸ் யாருக்கு வந்து பண்ணாம விட்டுருச்சு? மெம்பர்ஸ் யாருக்கு பண்ணாம விட்டுருச்சு? அப்போ ஒரு வேலைய ஒர்க் பண்ணி குடுக்கணும்னா, எத்தன பேர்த்தோட நான் பேசணும், எத்தன பேர்த்தோட அப்ப என் ஹெல்த்த பத்தி பிரச்சனை இல்ல. என் நேரத்த பத்தி பிரச்சனை இல்ல. என் குடும்பத்த பத்தி பிரச்சனை இல்ல. என் புள்ளைகள பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்ல. என்னைய வந்து நான் பேசும்போது, இது நேத்து ஏதோ சொல்லியிருப்பேன். பட் மறுபடியும் சொல்றேன். லக்ஷ்மி பாலாட்ட பேசினேன் டியர். அவங்க வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்ககிட்ட பேசணும்னா, தம்பிகிட்ட பேசணும். அப்புறம் அது சொன்னாங்க வந்து, எப்பவுமே பிரேம்ஸ் உங்கள பத்தி தான்ப்பா புலம்பிட்டே இருப்பாங்க அப்படின்னு. எனக்கு அத்தன சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வஞ்சி என்கிட்ட சொல்லுச்சு. பிரியமாக்காட்ட பேசிட்டு இருந்தா உங்கள பத்தி தான் கவலைப்பட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு டியர். ஏன்னா என்ன பத்திலாம் யாருமே வந்து கவலைப்பட்டதெல்லாம் இல்ல. என்ன பத்திலாம் யாரும் யோசிச்சதில்ல. ஆனா உங்கள பத்தி ஒவ்வொருத்தர பத்தி யோசிச்சு உனக்கு என்ன வேணும்? இப்ப நம்ம இது யுவராஜே இருக்கிறோம். நம்ம பேரு வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்கன்னா, நான் அவங்கலாம் கேட்காம ஒரு வேலையும் பண்ணி குடுத்தேன். கேட்காம இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எல்லாமே ஒரு சிலர் வந்து கேட்காமயே பண்ணி குடுத்தேன். ஏன்னா உங்கள பத்தி நான் யோசிச்சேன். ஆனா அதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் சந்தோஷப்பட்டு இப்படிலாம் பேசுனது இல்ல. ஆனா ஏன்னா நான் மனுஷன். எனக்கு மனசாட்சி இருக்கு. நான் வந்து அந்த நன்றியோட இருக்கிறேன். என்ன பத்தி ஒருத்தர் நெனச்சாங்க, கவலைப்பட்டாங்க. ஐயோ! இதெல்லாம் பண்றதுனால அவருக்கு என்ன கிடைக்க போகுது வாழ்க்கையில? கடவுள் அவருக்கு என்னத்த குடுக்க போறாரு? இதனால அம்சுக்கு என்ன வரப்போகுது? இதனால அந்த புள்ள பசங்களுக்கு என்ன வரப்போகுது? எதுக்கு இத்தன கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? எந்த அரசியல்வாதி 30 வருஷம் சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணிட்டு அரசியலுக்கு போயிருக்காங்க? சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் எங்க கார்னர் பண்றது? எங்க குறை கண்டுபிடிக்கிறது? எங்க எப்படி இவன டவுன் பண்ணிறது? அப்படின்னு யோசிக்கிறத விட, ஒருத்தன் இத்தனையெல்லாம் குடுத்து வேலை செய்றானே, இத்தன வலி எடுத்துக்கிறானே, வேதனை எடுத்துக்கிறானே, ஒரு சின்ன டாஸ்க் பண்ணி அதுதானே அஸ்திவாரம். இந்த ஈவென்ட்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுல தானே அஸ்திவாரம். இப்ப YouTube வந்து இத்தனை பேர் இருக்கிறோம். நம்ம ஒரு கன்டென்ட் குடுத்துற மாட்டோமா? போட்டுற மாட்டோமா? டெக்னாலஜி தெரிஞ்சவங்க வாரத்துக்கு ஒரு வீடியோ குடுங்க பேசி. ஒரு டெக்னாலஜி பத்தி பேசி குடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சத பூரா ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்த ஜெனரேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடனே வந்து பூரா ஏஐ ஆயிடுச்சு. இது காரணம் தானே சொல்றீங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து அந்த வேலைய பத்தியே பேசி காலத்த பூரா ஓட்டிர்றது. அதுக்கு தான் காசு குடுக்குறானே எதுக்கு அத பூரா அது வேலைய முடிச்சும் ஏன் அதையே பேசிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? வேலை செய்றோம், காச குடுக்குறான். வேலை முடிஞ்சு போச்சுல்ல. அத வந்து வெளியில எடுத்துட்டு வந்து நான் இத பண்ணிட்டேன். அதுக்கு தான் காசு வாங்குறீங்க. சும்மாவா பண்றீங்க? நான் இங்க பண்ற வேலை சும்மா பண்றேன். உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இந்த சும்மா பண்ற வேலை இத்தன நேரத்த ஆஃபீஸ்க்கு 8 மணி நேரம், இங்க 10 மணி நேரம் வேலை செய்யுதும்ல. எத்தன பேர் இப்படி வேலை செய்றோம்? அப்ப நீங்க அத எப்படி எடுத்துட்டு போகணும்? இப்ப பியூல வந்து எனக்கு நெறைய வலிய குடுத்துருக்கிறீங்க. அதே மாரி நெறைய ஸ்வீட்னஸ் ஒரு அன்ப குடுத்துருக்கிறீங்க. அதனால எனக்கு அது ஓகே. நான் ரொம்ப ரொம்ப அது ஹேப்பியா எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ஈஸி எல்லாம் கிடையாது. எனக்கு எத்தன கஷ்டத்த குடுக்கணுமோ எல்லா கஷ்டத்த குடுத்து தான் வந்திருக்கு. இங்க எத்தன பேருக்கு நல்லது நடந்திருக்குது? எத்தன புள்ளைங்க படிச்சிருக்குது? எத்தன புள்ளைக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டிருக்கு? எத்தன புள்ளைங்க காலேஜுக்கு பணம் கட்டிருக்கு? எத்தன பேருக்கு ரிசர்ச்? எத்தன பேர் ஸ்போர்ட்ஸ்?
நம்ம நம்ம நண்பர்கள் இதெல்லாம் சொசைட்டிக்கு நண்பர்களுக்குள்ள எத்தனை நடந்திருக்குது? சாப்பாடு எத்தனை பேத்துக்கு அரிசி வாங்கி குடுத்துருக்குது? நெறைய விஷயம் வந்து ஷேர் பண்றதில்ல. நம்ம இந்த தீபாவளிக்கு ரூ. 1,00,000 குடுத்து பண்ணி ஈவென்ட் இன்னும் பேப்பர்ல வரல. அதுக்கப்புறம் இப்ப பண்ணணுமல்ல. இப்ப இன்னைக்கு இருக்கிற ஈவென்ட்டுமே பேப்பர்ல எப்படி போடணும் அது ஏற்பாடு பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்தா தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுகிட்டு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்காது. இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற மக்களுக்காக தான் நான் ஒரு ரெக்வெஸ்ட்டா வச்சுக்கிறேன். மத்தபடி எல்லாமே ரொம்ப அன்பாவும், ரொம்ப ஸ்வீட்டாவும், ரொம்ப நல்லா தான் இருக்குது. பியூ பொறுத்தளவுக்கு தங்கம். எனக்கு பியூ மேல எந்த குறையும் இல்ல. பட் ஸ்ட்ரென்த் இல்லப்பா குரூப்ல. அது குறையுது. 2300 அப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடாது. அதுல குறையுது. நீங்க வந்து அதிகப்படுத்துங்க. 2700 இருந்தோம். குறையுது. அதிகப்படுத்துங்க. சரி வெளியிலலாம் போறீங்களே, ஏன் போறீங்க? நீங்கலாம் என்ன வந்து டெய்லி 10 மணி நேரம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டீங்களா? அலுமினி தூக்கி செமக்குறீங்களா? என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. எவன் உயிரோட இருக்கிறான், எவன் செத்து போயிட்டான், எவனுக்கு என்ன எமர்ஜென்சி அது கூட உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒண்ணு மட்டும் தெரியும். உங்களுக்கு ஏதோ ஒண்ணு வேணும் ஆஃப்லைன்ல பிங் பண்ண தெரியும். எனக்கு பிஎட் சீட் வேணும். இந்த காலேஜ்ல எனக்கு இந்த சீட் வேணும். எனக்கு இந்த வேலை போயிடுச்சு இங்க வாங்கி கொடுங்க. கேஆர் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்கறது எப்படி இருக்கும்? ஒண்ணுமே பண்ணாம வந்துட்டு கேட்கறது எப்படி இருக்கும்? மொத்தம் 10,000 பேர் இருப்பீங்க 3 ட்ரெஸ்ல சேர்ந்து. சுகுமார் 7 ட்ரெஸ்ல சேர்ந்து 10,000 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 10,000 பேர் Facebook, மெசஞ்சர் என் நம்பர் இருக்கு எல்லாத்துட்டும். எல்லாரும் கால் பண்ணி ஒண்ணுமே பண்ணாதவங்க கேட்டீங்கன்னா எப்படி ஒண்ணுமே பண்ணாம சொசைட்டிக்கு பண்றீங்கன்னு நீங்க கேட்குறீங்க நியாயம். எங்களுக்கு மட்டும் பண்ண இது சொல்றீங்க அப்படின்னா உங்களை வேலை செய்ய சொல்றேன்ப்பா. உங்களை கான்ட்ரிபியூட் பண்ண சொல்றேன். உங்களை வந்து நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 10 லிஸ்ட் கொடுத்தனல்ல. நீ சினிமாவுக்கு செலவு பண்ற. உன்னோட பூராத்தி வந்து சுய சந்தோஷத்துக்காக செலவு பண்றீங்க. சரியா? பூராத்தி செல்ஃப்னு அதுக்கு செலவு பண்றீங்க. அதுல இருந்து கொஞ்சம் பிச்சு இங்க கொடுங்க அப்படின்னு தான் கேட்கறேன். சொசைட்டியில் இல்லாதவங்ககிட்ட போய் என்னத்த கேட்கறது? அவங்களுக்கு ஏதோ கொடுத்து பண்ணணும்னா அவங்களே வந்து ஒரு பெட்டர் ஆகி வந்தாங்கன்னா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கூட இருந்து வேலை பாருங்க. அடுத்த லெவலுக்கு இதை எடுத்துட்டு போங்க. அப்படி தான் சொல்லியிருக்குது. எல்லாத்துக்கும் அந்த ரிக்வெஸ்ட் வச்சிருக்குது கைண்டா. இங்கே யாருக்கு ரிக்வெஸ்ட் வைக்காமலாம் இல்லை. சரியா? அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் டிஎஸ் லைஃப்பில் வந்து இதெல்லாம் வேல்யூ பண்ணால் தான் கிடைக்கும். இப்போ ஜிபிக்கு தெரியும் கேஆர்னா இப்படி தானே தெரியும். அதனால அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் பிரகாஷை கொண்டு வந்து அப்புறம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆஷா எத்தனை லீட்ஸை கூப்பிட்டு வந்திருக்குது, எவ்வளோ பேர் வந்திருக்குது, எவ்வளோ பேர்த்து உள்ள கொண்டு வந்து சேர்த்தி விட்டு க்ரோ பண்ணி கௌதமி எவ்வளோ பேர்த்த சேர்த்திருக்காங்க. நம்ம பிரகாஷை கூட்டிகிட்டு வந்து விட்டா அப்படி எப்படி ஒரு பையன் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து விடுங்க டிஎஸ். அப்படி ஒரு ஆளை கொண்டு வந்து விட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். நீங்கள் என்ன யார் அப்படி அதை பண்ணியிருக்கீங்க? ஜிபி அதை பண்ண அப்படின்னு எத்தனை பேர் பண்ணீங்க? கேஆர் இது என் ஃப்ரெண்டு லீடாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு எத்தனை பேர் கூட்டு வந்துட்டுருக்கீங்க? ரத்தத்தை கொடுப்பான், வீடியோ பண்ணி கொடுப்பான், கான்ட்ரிபியூட் பண்ணுவான், ஈவெண்ட் நடத்துவான், ஈவெண்ட் அட்டன் பண்ணுவான். ஒரு பையன் எத்தனை வேலை பண்ணான் தெரியுமா? நான் அதை பார்ப்பேனா? நீ என் கூட 10 வருஷமா இருக்கிறேன். 10 வருஷமா இருந்து எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இரிட்டேட் பண்ணிட்டு எனக்கு என் மென்டல் பீஸை கெடுத்துட்டு அது பாவம் இல்லையா? அப்புறம் இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க. எப்படின்னா கேஆர் இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணி இத்தனை லீடர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா வந்து நிற்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்திருக்காங்க. நீங்கள் பண்ணுற வேலை என்ன தெரியுமா? அந்த நம்பிக்கை கெடுக்கிற வேலையை தான் பண்ணீங்க. நான் இதை செமந்து பெற்றுருக்கிறேன். சரியா? இப்போ டெலிவரி பண்ணியிருக்கிறேன். ஒரு அம்மா மாதிரி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன். அப்போ அதை கெடுக்கிற மாதிரி வந்தால் அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் எனக்கு கோவம் வராதா? உங்களுக்கு என்ன கன்சர்ன் இருந்தாலும் ஆஃப்லைனில் தான் வரணும். ஒருத்தர் குடிச்சு போட்டு வந்து கண்டபடியும் மெசேஜ் பண்ணுறாரு. நீங்கள் பெரிய ப்ரொஃபஸர்னா பயந்துக்குவோமா? அதனால தான் ரிமூவ் பண்ணுன்னு சொன்னேன் நான். எதுக்கு அதை பண்ணுறீங்க? தண்ணி போட்டு வந்து என்னென்னு எழுதலாமா? கஜா முஜான்னு கண்டபடியே நீ காசை கேட்ப கொடுக்கணும், நீ பெரிய இவன் அப்படி இப்படிலாம் எழுதிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் வஞ்சி விட்டு ரிமூவ் பண்ண சொன்னேன். பண்ணு வஞ்சி பார்க்கலாம். அதை நான் பயந்துகிட்டே இருக்குது எல்லாத்துக்கும். நீ பண்ணு வஞ்சி பார்த்துக்கலாம்னு தான் சொன்னேன். அப்புறம் அதுக்கப்புறம் சாரி சொல்லி நான் வரேன்னா இன்னும் நாங்கள் ஆட் பண்ணல. இப்போ 1 மாதம் இருக்குமா ஆட் பண்ணல. பயமாக இருக்குன்னு சொல்லிச்சு. அதனால தான் நீ பண்ணுன்னு சொன்னேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. என்ன பண்ணிடுவீங்க? நியாயம் எங்கள் சைடு இருக்குது, தர்மம் எங்கள் சைடு இருக்குது, இத்தனை மக்கள் எங்கே இருக்காங்க, என்ன பண்ண முடியும்? கஷ்டத்தை கொடுப்பீங்க. கஷ்டத்தை நீயா ஒரு நல்லவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தா அழிஞ்சு போயிடுவோம். அது தெரிஞ்சுக்கங்க எல்லாரும். அது தெரியணுமா இல்லையா? நான் ஒரு நல்லவனை தொடருக்கு பயப்படுவேன். நான் கெட்டவனாக இருந்தால் கூட ஏற்றுக்குவேன். நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி, அவன் வந்து மன்னிப்பு கேட்டானா அப்போ அடுத்த நிமிஷம் கட்டி பிடிச்சிக்குவேன். வாடா கிடக்குது வா, நீ தானே பண்ணிட்டு. நீங்கள் எங்கிட்ட எத்தனை பேர் அப்படி அழுதுருப்பாங்க? நான் தான் சொன்னேன், எங்கள் அம்மா செத்து போனதுக்கு உண்டான காரணமாக யார் இருந்தாங்கன்னு கூட நான் அவங்களெல்லாம் பார்த்து ஒரு நாள் கூட எதுவும் பண்ணலையே. அதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது. நான் அப்படி தான் இருக்கிறேன். என் ஹார்ட்டை பியூராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டிப்ரெஷன் இருக்கும்போது எத்தனை கெடுதல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனையோ பண்ண உங்களை விட எனக்கு 1000 மடங்கு, உங்களுக்கு 100% பண்ணால் எனக்கு 1000% பண்ணுவாங்க. வர பிடிக்கலையா வர வேண்டாம், வேலை செய்ய பிடிக்கல செய்ய வேண்டாம், ஹெல்ப் கேட்கலையா அப்படின்னா ஹெல்ப் கேட்கக்கூடாது. எந்த காலத்துலையும் வந்து கேட்கக்கூடாது. சரியா? ஒன்றுமே பண்ணால் நீங்கள் எதுக்கு பண்ணணும்?
அப்படி பண்ணி தான் செய்கிறவங்களுக்கு பண்ண முடியாமல் போயிடுது. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கீங்க. ஒரு பையன் அவங்க அப்பா வந்து டிரைவரு, சரியா, ப்ரைவேட் டிரைவரு, 2,00,000 ரூபா பைக் வாங்கி வச்சிருக்கிறான். ஸோ அவங்க அப்பா தான் எல்லாம் பண்ணணும். எல்லா செலவும் அவங்க அப்பா தான் பண்ணணும். பைக் இஎம்ஐ அவர் தான் கட்டுறாரு, முன் பணம் அவர் தான் கொடுக்குறாரு, பெட்ரோலுக்கு அவர் தான் கொடுக்கணும். காலேஜ் முடிச்சு சும்மா சுற்றுறாப்படி. அப்போ அந்த பையனில் எப்படி வந்து சரி ஆன்லைன் கூட வந்து எப்படி ஒட்ட முடியும்? எங்கள் ஊர்லேருந்து நான் ஃபஸ்ட்டு நான் தான் மாதிரி வெளிநாட்டுக்கு வந்தேன், சரியா. இது வரைக்கும் நம்ம பண்ணின வேலையை ஊரில் ஒருத்தருமே பண்ணல. இத்தனை காசை கொண்டு கொடுத்துல, இத்தனை நேரத்தை செலவு பண்ணதில்லை, இத்தனை பேர்த்த கூட வச்சுக்கிறதில்ல, இத்தனை பேர்த்துக்கு ஒரு வாழ்க்கைக்கு உதவியாக இருந்ததில்லை. அதை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கிட்டு கூட வந்துருங்க. இப்போ அருள் பிரகாஷ் மாதிரி வந்துருங்க, வஞ்சி மாதிரி வந்துருங்க, எனக்கு ரொம்ப எம்கே மாதிரி இருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அடுத்த லெவலுக்கு போகும். இதையெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வந்து யாருக்கு புரியாமல் இருக்குமோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். உமாலாம் எதுக்கு அங்கேருந்து, உஷால் உமா அங்கேருந்து வந்தாங்க அவ்வளோ தூரத்துலேருந்து. அப்புறம் 30 வருஷம் ஆயிடுச்சுன்னு ஒரு வீடியோ போட்டோம்னா தமிழ் போடுங்க, தமிழில் போடுங்கன்னு கேட்டால் தமிழில் போட்டிருக்குது. 530 மணி நேரம், 20 மணி நேரம், 25 to 30 மணி நேரம் தான் பார்த்துருக்குறீங்க. ஏன் மற்றவங்களாம் பார்க்க மாட்டிங்களா? சும்மா போட்டுவிட்டு நீங்கள் இப்போ கேட்டுகிட்டே வேலை செய்யலாம்ல. பெருந்தன்மைன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல தமிழில். சம்பாதிக்கிறவங்களாம் பெருசாலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க இப்போ இந்த காலத்தில். நீங்கள் ஒருத்தர் ஹவ் யூ மேக் சம்மன் டு ஃபீலுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். ஒருத்தரை வந்து மனசில் நீங்கள் என்ன ஒரு பாதிப்பை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த உலகத்தில் நிற்கும். விஜயகாந்த் ஒன்றும் பெரிய ஸ்டார் இல்லையே, ரஜினி மாதிரி கமல் மாதிரிலாம் அவ்வளோ பெரிய ஸ்டார் இல்லையே. அப்புறம் ஏன் அவரை வந்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ணணும்? ஏன்னா அந்த ஆள் எல்லாத்தையும் கொடுத்தான், சம்பாரிச்சப்புறம் கொடுத்தார், கஷ்டப்படும் போது கூட நின்னார், ஸ்ட்ரகிளிங் பீப்புளுக்காக என்ன வேணால் பண்ணி கொடுத்தாரு. அவர் சம்பாரிச்ச காசப்புறம் கொடுத்தாரு. ஒருத்தருக்கு பிரச்சனைனா என்னன்னு கேட்டார். அதனால அந்த சமுதாயம் இருந்தவர அவர் இருக்கும்போது ஒருத்தருமே பேசல. ஏன்னா அது எப்பவுமே நடக்கிறது தான். அவங்க உயிரோடு இருக்கும்போது யாரும் பேச மாட்டாங்க. என்னை வந்து யாரும் நீங்கள் எப்பவும் பேச போக, செத்ததுக்கப்புறம்லாம் பேசுவீங்க. இதுதான் நடக்கும். அப்போ பியூவில் வந்து இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு இதெல்லாம் பண்ணிங்கன்னா பியூ இன்னும் பெரிய இடத்துக்கு போயிடும். நான் சொன்ன பார்த்து இந்தியா லெவலில் மாற்றணுங்கிறத என் முயற்சி. நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிற சொன்ன நாள்லேருந்து. வருவீங்க, லீட்ஸ் கொஞ்ச நாள் இருப்பீங்க, கொஞ்ச நாள் போயிடுவீங்க. ஏன் வந்திருக்குமா அன்பாக வந்து எல்லாரும் அன்பாக தானே இருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை நேரம் அன்பாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு நேரம் கோவம் வந்து திட்டுறது தான், ஏன் அதை சரியாக பண்ணலின்னு. அது ஹேட்டு கிடையாதுல்ல. ஸோ இப்படி தான்ப்பா நம்ம ஜேர்னியெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான். அப்புறம் வந்து அவங்க வஞ்சி சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒரு பையனுக்கு நீங்கள் பேப்பர் பண்ணிங்கன்னா நான் நல்லா வாழவே முடியும்னு நினச்சேன்ப்பா. அது போன ஒரு இதுலேயும் சொல்லியிருக்கேன். இந்த சிலுக் சுமிதா இருக்குல்ல, சிலுக் சுமிதாவோட கேரக்டர் தான் என்னோடய கேரக்டரும், சரியா. இப்போ வந்து இந்த மாதிரி பாதிப்பில் வளர்ந்தவங்க எல்லாத்துக்கிட்டும் கேட்டு பாருங்கள். அவங்க வந்து அவங்கள மாதிரி ஒரு ஆள், அவங்க நேச்சர் ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க வெளியில். உங்களுக்கு தான் அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, இந்த வயசு வரைக்கும் இருக்காங்க, புள்ள பெற்றா வந்து பார்த்துக்குவாங்க, காசு கொடுப்பாங்க, வசதியான இடத்துல கல்யாணம் வைப்பாங்க, படிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருவாங்க, படிக்கிறதுக்கு பணம் கட்டிடுவாங்க, நீங்கள் நல்ல வேலையும் வாங்கிடுவீங்க, பெரிய இடத்துல கல்யாணம் வச்சுருவாங்க, உங்களுக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே வந்துருப்போம். உங்களுக்குலாம் வாழ்க்கை என்னென்னு தெரியும். அதனால தான் எங்களெல்லாம் கேவலமாக பேசுகிறது, எங்கள் கூட இருக்கிறவங்கள கேவலமாக பேசுகிறது. நான் எப்படி தெரியுமா இருப்பேன், எனக்கு கடவுள் அப்படி வச்சுருந்தா நான் பிளஸ்டாக இருப்பேன். எப்படி இருப்பேன்னா, ஐயோ நம்மளுக்கு கடவுள் இதெல்லாம், இப்போ கூட நான் அப்படி தான், எனக்கு ஒன்று நல்லது நடந்துட்டால் கூட மற்றவங்க பார்க்கும்போது ஐயோ எனக்கு கடவுள் இதெல்லாம் கொடுத்துட்டாரே, எங்கள் ஊரில் இருந்த பையனும் பொருள் இதெல்லாமல் கஷ்டப்படுதே அப்படின்னு பார்ப்பேன். நான் இங்கேருந்து எத்தனை சண்டை வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் இங்கே இப்போ நான் வந்து நான் அடுத்த வருஷம் வந்தாலும் வருவாங்க, இப்போ லிஸ்ட் போடு, எனக்கு இது வேணும் தலைவரி, அது வேணும், இத்தனை பேர் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன், வாங்கிட்டு வர சொல்லி. இங்கே போய் என் ஒய்ஃபிட்ட போய் கிஞ்சி கேட்டு பர்மிஷன் வாங்கி இப்படிலாம் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பேன். நல்லதாக தான் பண்ணுவேன் நான். எது பண்ணாலும் கடனுக்கெல்லாம் பண்ணவே மாட்டேன். இப்போ எத்தனை தடவை சொல்லிட்டேன், இந்த டிஷர்ட் வந்து இவங்க வாங்கி கொடுத்தாங்க, வாட்ச் வாங்கி நான் வாங்கி கொடுத்தேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஊர் பூரா நீங்கள் சொல்ல வேண்டாம், உங்கள் மனசில் இருக்கட்டு, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை பேருக்கு தெரியட்டு இல்லையா. அது எல்லாத்துக்கும் இப்படி தானே இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து மனிதங்கிறது எப்படி வளரும் சொல்லுங்கள். ஒரு நல்லவங்களை பற்றி பேசினா தானே அது வளரும். நான் வந்து சிலுக் சுமிதா மாதிரி ரொம்ப வல்னரபுளாக இருந்தேன், ரொம்ப வீக்காக இருந்தேன். நான் வந்து செத்து போயிடுங்க, சாரி ஒரு கால் வருதுங்க, ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து வாழ முடியாது அப்படியெல்லாம் நினச்சி நான் பயந்துருக்கேன். ரொம்ப நாள் நம்ம இருக்க முடியாது, அம்மா 18லேயே போயிடுச்சு, நம்ம ரொம்ப நாள் தாங்க மாட்டோம். ஏன்னா நேச்சர் அப்படி. நீங்கள் வந்து நல்லவனாக மட்டும் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி தான் சொசைட்டி இருந்துச்சு. உண்மை அதுதான். பயந்து ரொம்ப வீக்காக வல்னரபுளாக எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்க, எல்லாரும் அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் கூட நம்மளை கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஒருத்தர் நம்ம நினைக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருந்து வளர்ந்து வந்த குழந்தை ஆம்பளை பையன் நான், சரியா. ஒன்றும் சிம்பிளாகலாம் ஒன்றும் வந்துடல நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம். அப்படிலாம் வந்துட்டு அப்போ நான் எனக்கு தோணும் நம்மளும் இருக்க மாட்டேங்குது. உண்மையாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை கஷ்டம் நினைக்கிறீங்க. ஆஃபீஸில் எத்தனை பேர் பாலிடிக்ஸ் இந்த கேவலமான வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு, ஒரு நேரம் ஒரு 3 நேரம் சோறு திங்கிறதுக்கு அவன் எத்தனை கெட்டது பண்ணுவான் தெரியுமா. எல்லா இடத்துலையும் புறா பாலிடிக்ஸ், எல்லா இடத்துலையும் குடும்பத்திலேருந்து எல்லாம் நடிச்சு நான் வந்து எங்கள் அம்மாவோட ஒரு சண்டை வந்துருச்சு பயங்கரமாக, எனக்கு பணம் கட்ட மாட்டேன்ட்டீங்க, எம்சிஎல் பணம் இல்லை,
வந்துட்டேன், பணம் கட்ட முடியல. பயங்கர சண்டை எங்க அப்பாவோடலாம். அத்தன சண்டை கட்டிட்டு தான் போனேன். மறுபடியும் 2, 3 நாள் கிளம்பிச்சு. அதுக்கு ஒரு பெரிய மனசுன்னு மறுபடியும் பத்திரத்த குடுத்தது. போய் லோன் வாங்க ட்ரை பண்ணுன்னு. இன்னொரு அத்தை மருமகன்கிட்ட குடுத்து விட்டது. போய் கேட்கும்போது, என் கூட இத்தன சண்டை கட்டிட்டு போனா, இப்ப போய் கேட்கறானுங்காட்டி என்னங்க பண்றது? சண்டை போட்டா கூட நேர்மையா நான் சண்டை போட்டு தான் இருந்திருக்கிறேன் எங்க அம்மாட்டலாம். அதனால அதுக்கு பிடிக்கும். எனக்கு என்னை வந்து நாங்க எங்க 2 பேத்துக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப வருஷம் இருந்துச்சு. இப்ப ரொம்ப அன்பா தான் இருக்கிறோம். அது புரிஞ்சுக்கிச்சு. நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நெறைய நாள் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது நானும் தம்பி ரொம்ப க்ளோஸு. பட் அம்மாவோட அப்பப்ப சித்திங்கனால அந்த பிரச்சனை இருக்கும்ல. அப்ப அப்படிலாம் வரும்போது கூட, அப்ப கூட நேர்மையா நேருக்கு நேர் தான் சண்டை போட்டுருக்கேனே தவிர, இந்த திருட்டு வேலை பண்ணி ஒருத்தர ஏமாத்தி ஏதோ எழுதி வாங்கிக்கிறது, ஒருத்தர்ட்ட கோளாரா இருந்து ஒரு காரியத்த சாதிச்சுக்கிறது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? எங்கேயாவது இருந்திருப்பேனா? நான் நேர்மையா மட்டும் தான் இருந்திருக்கு இதுவரைக்கும். அதனால நான் இழந்த இழப்பு அதிகம். நான் சந்திச்ச பிரச்சனை அதிகம். வாழ்க்கையில அத்தன தகுதியும் இருந்து நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் எங்கேயுமே போகல. எதுவுமே எனக்கு கிடைக்கல. அம்மா விட்டுட்டேன்னா, அது அன்னைக்கு அத நெனச்சு பார்க்கும்போது ஒரு இது வந்துருச்சு. சரிங்களா? நான் நேத்து இத சொன்னா மறுபடியும் இன்னொரு ட்ரிப் சொல்லலாம். நல்லது தானே. சினிமா பாருங்க. ஒரு ஹீரோ வந்து பயங்கர சொகுசா அப்பா, அம்மான்னு பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருப்பாரு. எல்லாம் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் நடக்கும். திடீர்னு ஒரு டைம் அவங்க அப்பா சொல்லிருவாரு. "நீ அனாதைடா. உன்ன நான் தத்தெடுத்து கொண்டு வந்து வளர்த்தேன். நீ என்ன நான் பெத்திருந்தா நீ நல்லா இருந்திருப்பீல" அப்படின்னு சொல்லும்போது தான், அது அப்படியே மனசே மாறி உடைஞ்சு ஒண்ணும் இல்லாம போய், அதுக்கப்புறம் வேற ஒரு பெர்சனாலிட்டியா மாறிருவா அப்படி. ராசுகுட்டி படம் பார்த்தீங்களா? பாக்யராஜ் எப்படி இருப்பான்னு. இப்ப பிரதர்ன்னு ஒரு படம் வந்துருக்கு போய் பாருங்க. ஜெயம் ரவி படம். இப்படித்தான் இருப்பாங்க. அப்ப என் வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. சரியா? அங்கிருந்து வளர்ந்து வந்து ஒரு சமுதாயத்துக்காக எனக்கு இதெல்லாம் பண்ணல, ஒருத்தன் பண்றேன்னு வந்து நிக்கிறான்ல, அப்ப நீங்கலாம் எத்தன செலிப்ரேட் பண்ணியிருக்கணும்? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த சினிமா நடிகர், நடிகைகள் உங்களுக்கு என்னத்த குடுத்தாங்க? நான் தான் சொல்லிட்டேன். நான் இதையும் சொல்றேன். இன்னொரு ட்ரிப் சொல்றேன். எல்லா ஆம்பளைட்டும் ஒரே சந்தோஷம் தான் கிடைக்கும். எல்லா பொம்பளைட்டும் ஒரே சந்தோஷம் தான் இருக்கும். சுகம்ங்கிறது ஒண்ணு தான் எல்லாத்துட்டும். சரியா? இதுல கலரா இருக்கான், கருப்பா இருக்கான், குண்டா இருக்கான், இதெல்லாம் வச்சு யாரையும் வந்து டிஸ்கிரிமினேட்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொரு வேலை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, சொசைட்டில நீங்கலாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, 1000 கேரனர் வந்து நின்றுருந்திருப்பாங்க. சரியா? நம்ம தான் உதவினா மட்டும் அப்படியே அழுங்காம போய் சைலன்ட்டா போய் பம்பிட்டு போய் வாங்கிட்டு போற கூட்டமாச்சே. எனக்கு அதெல்லாம் போட தெரியாதா? நீங்க வந்து கேட்குற மெசேஜ், கேட்குற இப்போலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கேயும் அனுப்ப தெரியாதா? குரூப்லலாம் போட தெரியாதா? ஏதோ முக்கியமா இருந்தா லீட்ஸ்க்கு அனுப்பிச்சு விடுவேன். ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன் மெசேஜ. அது ஸ்க்ரீன்ஷாட் கூட தேவையின்னா தான் ஏதோ பண்ணுவேன். இந்த சென்சிட்டிவா இருந்தா அது எப்பவுமே பண்ண மாட்டேன். எதுக்கு போய் அவங்களலாம் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க? அப்புறம் அவ்வளோலாம் செலிப்ரேட் பண்ணி இப்ப வஞ்சினி எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? அருள் பிரகாஷ் எப்படி பண்ணுவீங்க? எம்கே எப்படி பண்ணுவீங்க? எம்கே வந்து 30 வருஷம் இப்படி தான் இருந்திருக்காரு சொசைட்டிக்கு. அவர் பேர் கூட வெளிய தெரியாது நம்ம வர்ற வரைக்கும். இந்த சொசைட்டிக்காகவும், இந்த என்விரான்மென்ட்டுக்காக அவ்வளோ படிச்சிருக்காரு, அவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு, அத்தன காச குடுத்துருக்காரு. ஒருத்தன் சம்பாரிச்சுலாம் தூக்கி குடுக்குறதுக்கு எத்தன பெரிய மனசு வேணும் தெரியுமா? எத்தன பேருக்கு என்னால குடுத்துற முடியும்? ஸோ நீங்க என்னோட வீடியோல தயவு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நெறைய விஷயம் புரிய வைக்கும். நான் சொல்றதெல்லாம் நீங்க யோசிங்க நண்பர்களே அவ்வளோதான். எனக்கு இதெல்லாம் தோணுது, இதெல்லாம் யோசிங்க. தப்பா இருந்தா சொல்லுங்க. இத கொஞ்சம் மாத்தி இப்படி சொல்லுங்க. எனக்கு இப்படி சொன்னா புரியும்னா, அப்படியே அடுத்த ட்ரிப் மாத்தி சொல்லலாம். தப்பில்ல. நீங்க எல்லாரும் யோசிச்சு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்கு. இத்தன பேர் இருக்கிறீங்க. இது ஏன் இன்னும் குரூப்ப பெருசாக்கல? எல்லா பக்கம் ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒண்ணுனா கேர் தேவைப்படும். ஆனா அத கூட்டிட்டு வந்து அந்த ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து இங்க இருங்க அப்படின்னு சொல்லி வந்து பெருசாக்கிற மாட்டீங்க. இதெல்லாம் பெருசு பண்ணி குடுங்க. எல்லாம் சப்போர்ட்ங்கிறது எல்லாம் தான். எங்களுக்கு யூடியூப் என்னன்னே தெரியாது. நாங்க ஸ்டார்ட் பண்ணல. Facebook எப்படி குரூப் பண்றதுன்னு கூட தெரியாது. லிங்க்டின் கிரியேட் பண்ணி, Facebook பண்ணி, இன்ஸ்டா பண்ணி, ட்விட்டர் பண்ணி, இத்தன குரூப் பண்ணி, டெலகிராம் பண்ணி, வாட்ஸ்அப் பண்ணி, இத்தன ஈவென்ட் பண்ணி, இத்தன காச போட்டு, இத்தன நேரத்த போட்டு எங்க வீட்டுக்கு யாராவது எடுத்துட்டு போயிட்டோமா ஏதாவது? எல்லாம் அந்த சொசைட்டிக்கு தான் குடுக்குது. எல்லாம் நம்மளோட இருக்கிற நண்பர்களுக்கு தான் குடுக்குது. அப்ப நீங்க அதெல்லாம் புரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்க. பயந்து வந்தது தாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏதாவது நடந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு கோவம் வரும். ரேணுக்கு எதாவது நடந்தா நம்ம கேட்போம்ல, எப்படி இப்படி நடக்கும்? அப்படிலாம் விட மாட்டேன் அப்படின்னு தோணும்ல. ஏன்னா நம்மளே தான் விட்டுட்டீங்களே எல்லாரும். இதுவரைக்கும் எத்தன பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருந்தத விட சப்போர்ட்டா இருக்கிறவங்கள விட இல்லாதவங்க தானே அதிகம். ஏன்னா நான் சொன்ன அந்த 10 விஷயத்த நீங்க பண்ணுவீங்க. நான் பண்ண மாட்டேன். நான் அமெரிக்கா வந்து 14 வருஷம் ஆச்சுன்னா 3 படம், 4 படம் தான் தியேட்டருக்கு போய் பார்த்துருக்கேன். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணா தான் போவேன். நான் போமாட்டேனே. எங்கேயும் போனதில்லையே அப்படிலாம். அதுக்கெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன். பட் நீங்க தான் தூக்கிட்டு ஆடி நம்மளும் இந்த ஃபேன் இதெல்லாம் அப்படிலாம் இருந்தவங்க தான் ஒரு காலத்துல. பட் என்னைக்கு அதெல்லாம் புரிய வருதோ மாறிக்கிட்டோம். மனுஷங்கள சம்பாரிக்கணும். மனுஷங்களுக்கு எல்லாம் பண்ணணும். உண்மையா இருக்கிறது வேற, அவங்க பண்றது வேறன்னு அப்ப புரிஞ்சுது. இல்லையா? அப்ப இப்ப கூட அந்த காப்பிரைட் இஷ்யூ கூட சுதாகர் சொன்னாப்படி, கேஆர் இந்த மாரி என் சேனல பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேனே. சரி நீங்க வந்து ஒரு 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 படம் மியூசிக் டைரக்டர் வந்து நீங்க பணம் வாங்கிட்டு தான் வந்து பாட்டு போட்டு குடுக்குறீங்க. புரொடியூசர் வந்து படத்த வித்துர்றாரு. நடிகர் எல்லாரும் பணம் வாங்கிக்கிறீங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விக்கிறீங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தியேட்டர் ஓனருக்கு வித்து, தியேட்டர் ஓனர் நம்மகிட்ட காச வாங்கி எல்லாமே கல்லா கட்டிக்கிறீங்க. எல்லாருமே பணத்த சம்பாரிச்சுடுறீங்க. கரெக்ட்டா? நல்லா இருங்கப்பா. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். ஏன்னா அது நம்ம குடும்பம். அது நல்லா இருக்கணும். அதுல பிரச்சனை இல்ல. அப்புறம் அந்த பாட்ட யூஸ் பண்ணா காப்பிரைட் வருது. நாங்க காசு குடுத்து தானே பார்க்குறோம்.
அப்போ நீங்கள் ஒரு தடவை போட்ட பாட்டுக்கு வருஷம் முழுவதும் நாங்கள் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் காசு கொடுக்கணுமா? சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன். அந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? நான் இன்னைக்கு சோறு வேணும்னு இன்னைக்கு நாளைக்கு வேலை செய்யணும், எனக்கு அப்போ தான் சோறு போடுவோம். எங்கள் கம்பெனியில் அப்படி இருக்கு. அப்படி உங்களுக்கு மட்டும் என்ன, நீங்கள் என்ன ஸ்பெஷலா? நீங்கள் என்ன பிறக்கும்போது ஏதோ ஒரு 50 மாதம் உங்கள் மாமா வயிற்றுலேருந்து பிறந்து வந்துட்டீங்களே என்ன? நீங்கள் ஸ்பெஷலுங்க இருக்குது. உங்களை ஸ்பெஷல் ஆக்குன்னு இந்த புரியாத கூட்டம். இவங்க வந்து அந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. இவன் நீ பார்த்த சூப்பர் ஸ்டாரோட நீ என்ன பெருசாக தான் பார்த்துருக்கணும். ஏன்னா நீ அழுகும்போது நான் அழுதுருக்கிறேன். நீங்கள் யாரையெல்லாம் பெருசுன்னு தலை தூக்கி வச்சா அவங்கள விட என்னைய, ரேணுவை, வஞ்சியை, ஜிபியை, பிரகாஷை, மனோஜை, ஜெய்ஸ் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வச்சு பார்த்துக்கணும். பிரேம் சிங்லேயே வச்சு பார்த்துக்கணும். உங்களுக்காக நீங்கள் நின்னோம். இந்த மல்லிகாங்கிற பிள்ளைல அத்தனை வேலை பண்ணியிருக்குது. எம்கே அத்தனை பண்ணி இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? காந்தி வந்து இன்னைக்கு இப்போ பெருசாக கான்ட்ரிபியூட் டெக்னாலஜி ஒரு ஒரு தடவை ஒரு ஆடியோ போட்டிருந்தாரு, திரும்ப பண்ண சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தா 25,000 இந்த வருஷம் கொடுத்தாரு. நான் வேலை பண்ணல, என்னால் காசு கொடுக்க முடியும். அதையாவது பண்ணலாம்ல, வேலை செய்ய முடியும். நிறைய பேர் இருப்பீங்க. ஏதோ ஒரு உதவி, ஒன்றா குரூப்பை பெருசு பண்ணலாம், இல்லை ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரலாம், இல்லை ஒரு லீடாக வந்து குட்டியாக டாஸ்க் பண்ணலாம், இல்லை ஈவெண்ட் ஏதோ 1-2 வருஷத்துக்கு நடக்கும்போது கூட போய் நிற்கலாம், இல்லை அலுமினி ஈவெண்ட்டுக்கு வரலாம். இந்த என்ன வேணுமல்லது, நான் இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் வந்துருமில்ல ஆட்டோமேட்டிக்காக. செல்ஃபாக போய் எல்லாம் பண்ணிக்க தெரியுது. எத்தனை சொன்னாலும் மோட்டிவேட் ஆகும். இப்படி போனால் காசு வந்துடும். எத்தனை பேர் ஆன்லைனில் பணம் தொட்டிங்க? அதுக்கு எதுக்கு அத்தனை மோட்டிவேஷன் வருது? எத்தனை கோடி இழந்துருக்கிறீங்க? வெளியே சொல்ல முடியும் பப்ளிக்கா? நான் என் ஃபோனை எல்லா பக்கம் ஓப்பனாக தான் போட்டுருப்பேன். பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் தெரியுங்க. நிறைய நேரம் அன்லாக்கில் தான் இருக்கும் இருக்கிற ஃபோனெல்லாம். ஏன்னா இந்த வேலையில் தவிர நம்ம எதுவும் பெருசாக பண்ணுறது இல்லையே. அலுமினி ஏசல் எந்திரிச்சா தேதி தூங்கினா தேதி இன்னொரு பையன் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, இப்படி வந்துடணும் அப்படி வந்துடணும், அந்த எண்ணமே இப்படி ஓடுதில்லை. இப்போ எல்லா டாஸ்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினி சேனலோட நிறைய ஆடியோ வீடியோலாம் உள்ள வச்சிருக்கிறதுனால அந்த அலுமினி ஈவெண்ட்டில் சைஸ் பெருசாகிடுச்சு. அதையும் பார்த்து நான் தான் சொல்கிறேன் 2 GB தான் இருக்குது, வேறு இமெயில் கிரியேட் பண்ணி மூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். என்னன்னா டிஎஸ் சரியா? அப்போ வந்து நான் வந்து நல்லா வந்தால் தான் ஹெல்ப் பண்ணணும். எப்போ நல்லா வர்றது? நான் கல்யாணம் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு 2,500 சம்பளம் கொடுத்தாங்க மாதம். பணம் பத்தில் எங்கள் மாமியார் ஒரு 1000 அன்னைக்கு மட்டும் கொடுத்தாங்க. அந்த ஃபஸ்ட் டைம், அதுக்கப்புறம் வாங்கல. மாதம் வாடகை கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 1000 கொடுத்துட்டு போனாங்க. போதுன்ட்டேன், இதுக்கு மேலே வேணான்ட்டேன் அந்த காலத்தில். ஸோ அப்போது அன்னையிலிருந்து இப்போ ஏசலுக்கு ஒர்க் பண்ணுது. அந்த 2,500 வாங்குறது இது வரைக்கும் ஏசலுக்கு ஒர்க் பண்ணியிருக்குது, அலுமினிக்கு ஒர்க் பண்ணியிருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறோமா என்ன? இதை வந்து பார்ட் ஆஃப் லைஃபாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் வந்து உங்களோட வந்து கஷ்டப்படுத்தணும்னு எதையும் பேசல, யோசிங்கன்னு தான் பேசுகிறது. இதெல்லாம் வேலிடு தானே? இதெல்லாம் யோசிங்க சரியா? ஏதாவது வந்து கொஞ்சமாவது எதுவுமே பண்ணாமல் உதவினா மட்டும் நான் அப்படி போக மாட்டேன். நான் யார்ட்டும் போய் நிற்க மாட்டேன். அப்படிலாம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் போய் யார்ட்டும் போய் எதாவது கேட்டதெல்லாம் கிடையாது. நான் இது வரைக்கும் நான் சொத்தை இப்போ பங்காம தானே வச்சுருக்கிறேன் எங்கள் வீட்டில். அப்படிலாம் யார்ட்டும் போய் எனக்காக போய் எதுவுமே கேட்டதெல்லாம் கிடையாது. நான் அப்படி போகவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன் சரியா? மற்றவங்களுக்காக தான் வந்து நான் எப்போவுமே நின்றுருக்கிறேன், மற்றவங்களுக்காக தான் கேட்பேன். எனக்காக எதுவுமே நான் பண்ணினதில்லை என் லைஃப்பில் இது வரைக்கும்லாம். யார்ட்டும் போய் அப்படிலாம் பண்ணினதே இல்லை சரியா? இப்போ யாராவது ஒரு சிலர்லாம் வந்து நல்லா இருந்தவங்க போனால் கூட வாங்கன்னு தான் சொல்லிட்டு அதோட விட்டது தான். என் வாழ்க்கையிலேயே ஒருத்தர் மட்டும் தான் போயிட்டான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருங்கன்னு சொன்னே தவிர மற்றவங்களெல்லாம் யாரையும் போய் இப்படிலாம் எதுவும் பண்ணிடல சரியா? அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நம்ம இதை பெருசு பண்ணால் எல்லா குடும்பமும் நல்லாயிருக்கும் சரியா? இந்த அப்போ இங்கே பாலிடிக்ஸே கிடையாது. ரொம்ப பியூராக இருக்கிறதுல எங்கே பாலிடிக்ஸ் இருக்குது? எங்கிட்ட வந்து யாராவது பாலிடிக்ஸ் பண்ண இருக்க முடியுமா? நான் விட்டுருவேன்னா? நான் தான் ஆஃபீஸ்லேயே வந்து வேலையை எடுத்துக்கினா கூட இப்படி தான் இருந்து போட்டு வெளியே வந்திருக்கிறேன். காலை பிடிச்சி பொழைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, போய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு நைஸு. அதாவது நல்லது ஒருத்தர் என்னன்னா டே இப்போ கேஆர் என்ன வஞ்சி என்ன போய் ஃபேஸ்புக்கில் செக் பண்ணு, யூடியூப்பில் செக் பண்ண, அவங்க பண்ண வேலைகளை பாரு, அது சொல்லும் 1000. இப்போ நம்ம எல்லாம் என்னதை வச்சு பேசுகிறோம்? அவங்க பண்ணின வரலாறு பழைய ஹிஸ்ட்ரி வச்சு தானே ஒவ்வொரு இதை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்படிலாம் இருக்குதுன்னு இந்த மாதிரி ஒருத்தர் யாருங்கிறது அவங்க பண்ண ஆக்டிவிட்டி சொல்லும். அதை பார்க்குறது இல்லை. எப்படி நடந்துக்கிறது, எப்படி பேசுறது, எப்படி பொய் சொல்கிறது, எப்படி ஏமாத்துறது, எப்படி பெஸ்ட்டாக தான் நான் சொல்லிக்கிறது. என்னமோ நம்ம தான் பெஸ்ட்டு ப்ரீடாக பிறந்த மாதிரி. நான் 1,00,000 டாஸ்க் பண்ணியிருப்பேன் இது இத்தனை வருஷத்தில் சரி, 30 வருஷத்தில். ஆனால் எந்த இடத்துலையும் போய் நான் பெஸ்ட்டான ஒரு அப்படிலாம் எங்கேயுமே சொன்னதில்லை. உங்களை மாதிரி தான்ப்பா, உங்களை மாதிரி தான் நானும் தப்பு பண்ணுவேன், நானும் கரெக்ட் பண்ணிக்குவேன், அப்படி தான் சொல்லிக்கிறேனே தவிர எந்த இடத்துலையும் போய் எங்கிட்ட இருக்கிறது எதுவுமே பெஸ்ட்டுன்னு சொன்னது இல்லையே இது வரைக்கும். அப்போ நீங்கள் எல்லோரும் இதெல்லாம் உணர்ந்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா இது வியூ வந்து இந்தியா லெவலில் பெருசாக பண்ணிடலாம். இங்கே எல்லாருமே வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு தான் ஒரு கைண்டாக தான் சொல்லிக்கிறேன், ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். உனக்கு சினிமா போகிற நேரம் தான் உனக்கு அலுமினிக்கு வேலை செய்கிற நேரம் இருக்கணும். என்னால் பப்பு பார்ட்டில் போய் குடிக்க முடியும், சுற்ற முடியும், ஊர் சுற்ற முடியும், ட்ரிப்பு போக முடியும்னா இங்கே ஒரு 1000 ரூபாய்க்கு வருஷத்துக்கு கொடுக்குறக்கு மனசு இருக்கணும். மனுஷங்கன்னா அதுக்கு தானே இங்கே வேலை செய்கிறோம், அதுக்கு தானே இப்படி உட்காந்துருக்குறோம், அதுக்கு தானே கஷ்டப்படுறோம். அப்போ தான் நாளைக்கு உங்களுக்கு ஒன்று நடந்தால் ஏன்னு கேட்க முடியும். இன்னொரு லீடு வந்து சொன்னாங்க இங்கே ஒரு பிரச்சனை,
அப்படின்னு நிறைய டெய்லி வருது. பட் அந்த இப்போ அதை விட்டுருங்க, அந்த பிரச்சனை கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அலுமினியிலேருந்து இன்னொருத்தர் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப இதயபூர்வமான வாழ்த்துக்கள். அவங்க ஒரு 32 வயசு தான், நான் சின்ன பிள்ளை தான். அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு ஃபீமேல் சைல்டு, பொம்பளை பிள்ளை இருக்குது. மறுபடியும் ஒரு பொண்ணு வேணும்னு தத்தெடுத்துக்கிட்டாங்க. அது அஃபிஷியலாக ரெக்கார்ட்ஸ் வரட்டும், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், யாருன்னு ஃபோட்டோலாம் வெளியே ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு வீடியோவும் பண்ணுறேன். அதை நம்ம ஏசலும் துளசிராம் கூட இருந்தெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்லாம் பண்ணார் ஆந்திராவில். ஸோ நம்ம புள்ள போய் அங்கே அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது வந்து அப்போ ஒரு வார்த்தை சொல்லுச்சுப்பா, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு பேசும்போது, நீங்களாம் இருக்கிறீங்க, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னுது எவ்வளோ பெரிய வார்த்தை. அந்த பொறுப்பு வந்துடுது இல்லை. எனக்கு எப்பவுமே வந்து மற்றவங்கள நம்மளுதுன்னு நினச்சிக்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்குது. இது வந்து நம்ம ஃபேமிலி, நம்ம பையன், நம்ம புள்ள, நம்மள மாதிரி என்ன மாதிரி இருக்கும்னு நினைப்பேன் எல்லாத்தையும். அதாவது வந்து எப்படின்னா, எனக்கு கிடைச்சாலும் அவனுக்கு கிடைச்சிடணும். என்னோட கீழே இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்க, இன்னும் ஸ்ட்ரகிளாக இருக்கவங்க, அவனுக்கு கிடைச்சிடணும், அவனும் நல்லா இருக்கணும், அவனும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அவனும் 2 பிள்ளை, அவனும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில், காசு பணம் சம்பாரிச்சு அவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சோண்டு கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். சரி, இப்போ ஒரு வருஷத்துக்கு 10,000 கொடுக்குறீங்க அலுமினிக்கு, நீங்கள் என்ன குறைஞ்சா போயிருவீங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க. இந்த டாப் பர்சனெல்லாம் கொஞ்சம் பேர் சொல்லிக்கிறீங்க, நீங்களும் கொஞ்சம் வாங்க சாமி, கொஞ்சம் வந்தாலும் உதவி பண்ணுங்க. சரியா? இங்கே நிறைய பேர்த்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார் லெவல், ஒரு செலிபிரிட்டி லெவலில் சப்போர்ட் பண்ணோன்னு என்ன மாதிரி இருக்கிறவங்க, வஞ்சி மாதிரி, ரேணு மாதிரி, எம்கே மாதிரி இருக்கிறவங்க பண்ணிங்கன்னா சொசைட்டி உருப்பட்டுருக்கும். இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. நான் எத்தனை இழந்துட்டு ஒருத்தன் வேலை செய்கிறான்னு தெரியுமா, அவனை பற்றி கேவலமாகவும் தப்பு தப்பாகவும் பேசிட்டு, கூட இருக்கிற பிள்ளையில தப்பாக பேசுகிற பசங்களை இது எப்படி இந்த சொசைட்டி உருப்படும்? ஆனாதே செத்து போயிடுவோம் எல்லாருமே. அதனால் அந்த பாவத்தை யாருக்கும் பண்ணாதீங்க. அதை பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. நான் பண்ண முடியாது, யாராவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவேன். எம்கே இப்போ 1 ஏக்கர் தூக்கி கொடுத்தாரு, ஏசலுக்கு கொடுத்துருக்காரு, ஹோமேஜ் கட்டணும், இதை கட்டிங் இதை மீன் 1 ஏக்கர் கொடுத்துருக்காரு. என்னால் பண்ண முடியாது, அவர் பண்ணிட்டார். அப்போ நான் உடனே கால்குலேட் பண்ணுறேன், வஞ்சி கூப்பிட்டு நான் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணேன், கணக்கு போட்டு கொடுங்க, 30 வருஷத்துக்கு என்னென்ன போட்டு கணக்கு போட்டு வருது, இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது, இவ்வளோ ஃபினான்ஷியல் ஹெல்ப் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. நான் நிறைய அதை விட அதிகமாக பண்ணணும் அப்படின்னு, எம்கேவோட அதிகமாக பண்ணணும் அப்படின்னு. அதுதானே ஒரு ஸ்பிரிட்டு. அப்போ அடுத்தவங்க வாங்கலே, ஒரு ஆள் வாங்கலே, கேஆரோட அதிகமாக காசு கொடுத்துருவேன், கேஆரோட அதிகமாக இதுக்கு வேலை செஞ்சிருவேன், கேஆர் இங்கே விட்டாரா, நான் இங்கிருந்து எடுத்து இந்த இடத்துக்கு டெவலப் பண்ணுறேன், இன்னும் 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், 10,000 பேருக்கு பண்ணுறேன், 1,00,000 பேருக்கு பண்ணுறேன். இப்போ என்ன கணக்கு சொல்கிறாரு, ஒரு 7,000 பேர் இதில் மற்ற ட்ரெஸ்லாம் சேர்த்துனா, அவங்களாம் வச்சுருக்காங்கல்ல, விராடா தேசம் இருக்குது, சுகுமார் இது இருக்குது, மல்லிகாவது இருக்கும், இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்துனா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8,000-9,000 ஃபேமிலி வாட்ஸ்அப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோசியல் மீடியாவில் அவ்வளோ பேர் இருக்கிறோம். ஒரு 20,000 ஃபேமிலின்னு சொல்கிறாரா, ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர்த்த சேர்த்திட்டாரா, நான் 10 லட்சம் பேருக்கு சேர்த்துவேன், 10 கோடி சேர்த்துன்னு வாங்கலை யாராவது. நல்லது பண்ணுறதுக்குலாம் அப்போ பெற்றவங்களுக்கு ஒரு சொல்கிறேன், நீங்கள் வந்து வளர்த்தும் போதே செல்ஃபிஷாக சுயநலமாக வளர்த்திட்டிங்கன்னா நீங்கள் அனாதை இல்லத்துக்கு தான் போகணும். அது நம்ம ஹோமேஜ் கட்டுறோம், அங்கே தான் வரணும், வேறு எங்கேயும் நீங்கள் போவீங்க. அப்புறம் குழந்தைகளை வளர்த்தும் போது எல்லாம் பொறுப்பாக சொல்லி கொடுங்க. ஒரு நல்லதுன்னா போக சொல்லுங்கள், நீ நல்லதுக்கு போயிட்டு இப்போ என் பையனையும் அப்படி தான் சொல்லுது, நீ வந்து டாக்டர் ஆகணுமா, போய் ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்ண, அது பாயிண்ட்டுக்காக கிடையாது. அது அவன் இந்த வயசு தான் வேலை செய்யணும், சமுதாயத்துக்கு வேலை செய்யணுங்கிறதா. அப்போ தானே அவன் பண்ணலாட்டி அவன் வெறும் அட்வைஸ் தான் பண்ணுவான். சம்பாதிக்கல 10 பைசா கொடுங்கடா, கொஞ்சம் காசை கொடுங்க, சம்பாதிக்க அறிவு இருக்கிற நேரத்தை கொடுங்க. நீங்கள் அதையும் திரும்ப சம்பாதிக்கிற வேலையை தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி இருக்கிற செலிபிரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, இறங்கி வந்து நின்றுவாங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு காசை கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வேலை செஞ்சுருப்பாங்களா? உனக்கு கஷ்டம்னா வந்து கூட இப்போ நான் சொல்லுங்கள், உனக்கு ஒரு வேறு சோறு போட்டுருவாங்களா? அவங்கள பூரா ஒன்றுமே தெரியாதவங்கள பூரா பெருசாக்கி அப்புறம் அவங்க சொசைட்டி பால் தான் பண்ணுவாங்க. அவன் ஏற்கனவே வந்து என்ஜாய் பண்ணி எல்லாத்துலேயும் கொளுத்து போய் பணத்துலேயும் புகழ்லையும் எல்லாத்துலேயும் ரொம்ப பெருசாக வந்து தான் அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களை திரும்ப கொண்டு எதாவது ஏற்றி விட்டிங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? அவங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் வச்சு சொல்லணும், எனக்கு இதெல்லாம் பண்ணணும் நீ அப்படியெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் எங்கே சொல்கிறீங்க? நீங்கள் தான் தலைவர்னு கூப்பிட்றீங்கள, அவங்கள ரீல தலைவர்லாம் கிடையாது. சரியா? எங்கூட இருக்க லீடர்ஸ் கூப்பிட்றாங்கல்ல, அது அந்த ஒரு வேர்டு, அந்த இப்போ ஜிபின்னு ஒரு சொசைட்டி சமுதாயத்துக்கு வேலை செஞ்சுருக்கான். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ கல்யாணம் பண்ணுறான். இது வரைக்கும் நிறைய வேலை செஞ்சுருக்கு. அப்படி பிரகாஷ்ங்கிற பையன் வேலை செஞ்சுருக்குது. இப்போ ஆஷாவுக்கு வந்து ஒரு பாட்டு போட்டு கொண்டு பிரகாஷ் கொடுத்தா, அப்படி என்கிட்ட கேட்டால் அப்படி, சார் நான் வந்து இது அப்லோடு சார்னு கூப்பிடாத, முதல்ல கேஆர்னு கூப்பிடு சார், இதை நான் அப்லோட் பண்ணிட்டுங்களா சார்னு கேட்டால், அப்படி பாட்டை ஒரு தடவை பார்த்துக்கணும். கல்வி கண்ணை திறந்து வைத்த கடவுள் நியமான ஒரு பாட்டு இருக்குது, அப்படி ஒரு பாட்டு வந்துச்சு. சார் சாங் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டு அப்லோட் பண்ணிட்டேன். நான் பார்த்தேன் அதை. ஆஷாவுக்கு வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடந்துச்சு, நாங்கள் நிறைய பண்ணிக்கிறோம், நிறைய வீடியோ, ஏன்னா அது போல் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கு, நிறைய காசு கொடுத்துருக்குது, நிறைய ஒர்க் பண்ணியிருக்குது, சமுதாயத்துக்காக தெரியாமல் நிறைய வேலை பண்ணியிருக்குது. இங்கே நல்லது பண்ணுறது கூட திருட்டுத்தனமாக பண்ணுறோம், நீங்கள் கெட்டது கூட பப்ளிக்கே பண்ணுறீங்க. ஊர் சுற்றுறதை கொண்டு வந்து இங்கே போயிட்டேன், அங்கே போயிட்டு இது பண்ணிட்டேன். சரி, அப்புறம் நீங்கள் தான் பெரிய கோடீஸ்வரங்களாச்சு. இந்த ஊருக்கு போயிட்டேன், அந்த ஊருக்கு போயிட்டேன். அதாவது ஒரு சமுதாய பொறுப்புங்கிறது எப்படி இருக்கணும்? இதையெல்லாம் வந்து பிரபகண்டா பண்ணிக்கிட்டு, இதையெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு, ஒரு 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 10 ரூபா யாருக்கும் கொடுக்கறது இல்லை.
பக்கத்து வீட்டில் உயிர் போனால் 10,000 கொடுத்துட மாட்டோம். பட் நம்ம எதை பெருசு பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இருந்துக்குங்க. நீங்கள் அப்படியே இருந்துட்டு போய் இந்த எங்கள் குரூப்பில் வந்து மிக்ஸ் ஆகாதீங்க. சரியா? நீங்கள் அப்படியே இருந்துட்டு அப்படியே உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிருங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஒரு நேர்மையான, ஒரு உண்மையான, ஒரு மனிதாபிமானத்தோட, ஒரு புனிதமான பியூரிட்டி டு த கோர். அப்படி ஒரு குரூப்பை நாங்கள்லாம் ஃபார்ம் பண்ணுறோம். அப்படி ஒரு கம்யூனிட்டி நாங்கள் பில்டு பண்ணுறோம். அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகிறக்காக. போய் நின்னா உயிரை கொடுத்து வருவான்டா. ஒரு நாள் வேலையை லீவ் போட்டு எத்தனை நாள் நான் வேலையை லீவ் போட்டு வந்திருப்பேன். ஒரு பையன் இறந்து போயிட்டான். 4 நாள் கான்ட்ராக்டிங் வேலையை லீவ் போட்டு போனேன். காசு வராது. நீங்களும் ஒரு நாள் லீவ் போட்டு வர மாட்டீங்க. அப்புறம் இதெல்லாம் சொல்லாமல் என்ன பண்ணுறது? சினிமாவுக்கு போவீங்க. நீங்கள் உங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்கு போவீங்க. அது என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு ஜாமி, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கெல்லாம் நான் எதிரி கிடையாது. அதெல்லாம் பண்ணுங்க, சந்தோஷமாக பண்ணுங்க. அதுதான் வாழ்க்கைன்னு காட்டாதீங்க. நீங்கள் சுகமாக இருக்கிறதா வாழ்க்கைன்னு கூட காட்டாதீங்க. செத்து போகும்போது அனுபவிச்சு சாவோம். நீங்கள் உங்களுக்கு அது தெரியலைங்க. அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போகல. நீங்கள் அனாதை இல்லத்துக்குள்ளே போனது கிடையாது. முதியோர் இல்லத்துக்குள்ளே போனதில்லை. கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே போனதில்லை. சரியா? உடம்பு சரியில்லாமல் எய்ட்ஸ் வந்தவங்களை போய் பார்த்தது கிடையாது. சரியா? இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நான் லைஃப்பில் இருந்திருக்கேன் அவங்களோட வரலாம். அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அப்போது எதை நம்ம எக்ஸாக்ரேட் பண்ணி இந்த சொசைட்டி ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுல்ல. என் வாழ்க்கையோட லட்சியமே நான் இங்கே இந்த ஊருக்கு போயிட்டு வர்றது தான். பாரிஸ் ட்ரிப் போகிறது தான், யூரோப் போகிறது தான். என் வாழ்க்கையோட லட்சியமே இவ்வளோ பெரிய கோடி கார் வாங்குறது, இப்படி வைடு வாங்குறதா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? அது சொல்லி இந்த சொசைட்டியை இப்போ நாசம் பண்ணி, இங்கே யாருமே சூப்பர் ஹியூமன் பீயிங்லாம் இங்கே கிடையாது. ஒருத்தருக்கு வலிக்குதுன்னு ஒருத்தருக்கு வலிக்கும். ஒருத்தர் எல்லாரும் சோறு தான் திங்கணும். எல்லா உடம்புலையும் ரத்தம் தான் ஓடுது. இதில் இந்த ஹியூமன் பேசிக்ஸ் எல்லாம் யாரும் மாற்றிட முடியாது. நீ என்ன வேணால் பெரிய பவர் இருந்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணி இது என்ன பண்ணிடுவீங்க? சாகிற உயிர் தாண்டா. என்னைக்கு இருந்தாலும் போயிட்டு போகுது. இப்போ என்ன பிரச்சனை? நான் பெரிய 10,000 வருஷம் வாழ போகிறேன்னா? என்னைக்கு இருந்தாலும் செத்தானே போக போகிறேன். நல்லது பண்ணிட்டு செத்துட்டு போகிறேன். இப்போ என்ன பிரச்சனை? இப்படி நான் சொசைட்டிக்கு வேலை ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் பயந்துக்குவேன். வஞ்சி மாரி தான் எல்லாத்துலேயும். ஏன்னா எனக்கு எல்லாருமே கெட்டதாக தான் நடந்திருக்கும். உங்களுக்கு தான் தட்டி விட்றது, தூக்கி விட்றது, எல்லாத்துக்கும் காசு இருக்குது, பணம் இருக்குது, சொந்த பந்தம் இருக்குது, அப்பா அம்மா உனக்கு எல்லாம் நான் தான் அனாதை பையனாச்சே. நம்மளுக்கு தான் ஒருத்தருமே இருந்தது இல்லையே. நானாக படித்து நானாக போராடி எங்கேயும் நெல்லுக்கு பயிறது, கொஞ்சம் புல்லுக்கும் பாஞ்சு, அப்படி வந்து இப்படி தான் அந்த உலகத்தில் மேலே வந்தேன். நான் வந்து அப்படி தான் நின்றுருந்துருப்பேன். என்னைக்கு தான் செத்து போயிடுவேன். நல்லது பண்ணிட்டு செத்துட்டு போயிட்டு போகிறேனே. சரியா? ஸோ எப்போவுமே மனசில் அப்படி தான் இருந்திருக்குதே தவிர அதை தாண்டியெல்லாம் ஒன்றுமே இல்லை. 100 வருஷம் இருந்துடணும். 100 வருஷம் இருந்து ஒன்றுமே பண்ணாமல் வேஸ்ட்டாக சுயநலமாக இருந்துட்டு சாகிறதுக்கு 50 வருஷம் எல்லா வேலையும் நல்லா பண்ணிட்டு மற்றவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு உபயோகமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிட்டு எல்லாத்துக்கும் காசு பணம் சம்பாரிச்சு எல்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொடுத்து போட்டு உங்களையெல்லாம் கொடுக்க வச்சு உங்களையெல்லாம் ஒரு ஆளாக்கி அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை கொடுத்து இப்படி ஒரு குரூப் இருக்குது, இப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்குது, எந்த கெட்டது வந்தாலும் உங்களை பார்த்துக்கும்பா, நீங்களாம் அன்பாக இருங்க, ஆதரவாக இருங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விட்டுப்பட்டு நான் போயிடுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஒன்றும் 10,000 வருஷம் வாழணும், 100 வருஷம் இருந்தணும் அப்படிலாம் எந்த ஆசையும் கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணிகிட்டே இருப்பேன். இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணணும். இருக்கிற வரைக்கும் மக்களோடு இருக்கணும். இருக்கிற வரைக்கும் உங்களெல்லாம் நேசிக்கணும். உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லணும். உங்களுக்கு உண்டான ஒரு ஆளாக இருக்கணும். உங்களை எல்லாம் புரிய வைக்கணும். அந்த புரிதல் அந்த பேசிக்கான ஒரு அன்பு இல்லாமல் தான். அப்போ ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு கொடுக்க வரோம்னா சொல்லி சரி இங்கேயும் சரி ஒரு சிலர் வந்து கன்சர்ன் ஆகி நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் அன்பில் வந்து சொல்கிறீங்க. அப்புறம் அந்த பண்ணிட்டோம்னா வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தியா, அவங்க வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம ஏதோ ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க, உனக்கெல்லாம் பண்ணி கொடுக்கணும், அத்தனை கோவம் வந்துடும். அவ்வளோ ஹர்ட் பண்ணுவாங்க வந்து. அப்போ நம்மளை வேணான்னு சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு அது தெரிஞ்சிடும். அப்போ வந்து சொல்லுவோம் அப்படி, அன்றைக்கி வேணான்னு சொன்னாங்களே இவங்கெல்லாம் இவ்வளோதான் அப்படின்னு. நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணி உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ அதே மாதிரி எனக்கு 1000 மடங்கு இருக்கும். நீங்கள் ஒருத்தர் நல்லது பண்ண என்ன நடக்குது நாட்டில், அதில் எத்தனை பேர் உங்களுக்கு கெட்டது பண்ணியிருப்பாங்க, அதை விட மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு அதெல்லாமே நடந்திருக்கும். ஸோ இப்படி தான் என் லைஃப் போயிருக்குது டிஎஸ். சரிங்களா? இதையெல்லாம் தாண்டி, அத்தனை வழியும் தாண்டி, அத்தனை கேவலத்தை அசிங்கத்தையெல்லாம் தாண்டி, அத்தனை ஹேர்ட்டை தாங்கி மற்றவனுக்கு ஒரு நல்லது நடந்துடணும், நம்ம இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து நின்னங்காட்டி தான் இத்தனை பசங்க பிள்ளைங்க வந்து கூட நின்னாங்க உயிரை கொடுத்து. நான் கேருக்காக இருப்பேன், எனக்காக அவர் வந்து அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு. சரிங்களா? ஸோ அப்படி தான் வந்து இத்தனை பேர் வந்தது. எல்லா லீடர்ஸுக்கும் பெரிய நன்றி. மெயினாக வந்து இதை பெருசாக எடுத்துகிட்டு போன அத்தனை பேர்த்துக்கும் பெரிய நன்றி. சரியா? கூட இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சோசியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், அந்த யூடியூப்பை போய் ஒரு மனசாட்சி கூட இல்லை பாருங்கள். 30 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு பையன் சொன்னா அப்படி, கேஆர் நான் உங்களை பற்றி தீசிஸ் பண்ண போகிறேன், பிஹெச்டி பண்ணுறேன்னு. நான் சொன்னேன், இப்போ வேணாம் ஜாமி, இப்போதைக்கு நீ வந்து பொழைக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணு, இது வேண்டாம், இப்போதைக்கு பண்ண வேண்டாம், நீ வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்ம இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், இன்னும் நிறைய வேலை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணு, இப்போ வேண்டாம், செகண்ட் பிஹெச்டி எப்படி பண்ணிக்கோ, இன்றைக்கி உன் கெரியர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் அந்த மாதிரி வர்ற பசங்களும் இருக்காங்க. சரியா? ஒரு சொல்லு வந்து வெல்லும், ஒரு சொல்லு வந்து கொல்லும். சரியா? அதனால் நீங்கள் மற்றவங்கள பார்த்து யூஸ் பண்ணுற வேர்ட்ஸும் ரொம்ப முக்கியம்.
நல்லவங்களெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் இங்கே நல்லவன் யார் கெட்டவன் யாருலாம் தெரியும். சுயநலவாதி யார், ரொம்ப புனிதமாக இருக்கிறவங்க, ரொம்ப பியூராக இருக்கிறவங்க யார், புனிதமாக யாரும் இல்லை, ரொம்ப பியூராக இருக்கிறவங்க யாருன்னு தெரியும். அட்லீஸ்ட் வந்து நம்ம கம்யூனிட்டியில் ரொம்ப உண்மையாக இருப்போம், எல்லாத்தையும் பார்த்துக்குவோம், எல்லாத்துக்கும் உண்டான ஒரு ஆளாக இருப்போம், எல்லாத்தோட வழியை என்னன்னு கேட்போம். செத்து போயிட மாட்டோம். இங்கே நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. ஐயோ இவங்க பிரச்சனை எடுத்து தலையில் போட்டோன்னே நான் பீஸ் போயிடும், அது போயிடும், இது போயிடும், இருந்து மட்டும் எப்படி இருக்க போகிறோம்? ஹியூமன் பாடியில் இருக்கிறது எத்தனையோ பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு சாகும்போது தான் புத்தி வந்துருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி புத்தி வந்துருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அப்படி தான். அந்த கூட்டத்தில் நம்ம போயிட வேண்டாம். மனுஷனா பிறந்து ஒரு இது எல்லாமே போயிடும். ஆசைக்கு அளவு கிடையாது, பணத்துக்கு ஒரு லிமிட்டு கிடையாது. சரியா? இங்கே பணம்ங்கிறது தான் பெருசு இல்லையா? கோயிலுக்கே பார்த்தீங்கன்னா கூட நம்ம கோயில் எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணுங்க, பணம் இருக்கிறவங்க முன்னாடி போய் நின்று கும்பிட முடியுமில்ல? ஸோ இங்கே பணம் தான் பெருசுங்கிற மாதிரி எல்லாமே வந்துருச்சு. சரியா? ஆனால் வந்து அது ஒரு இல்யூஷன் தான். அதை வச்சு பணம் வேணும் தான், பணம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் ஒரு பேசிக்கானது இருந்தால் போதுமில்ல, இல்லையா? இத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்கிறோம், அந்த லெவலுக்கு இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போகலாம். இல்லை பெருசாக பணம் சம்பாதிக்கணும் ஒரு பெரிய ஆசை, பெரிய ட்ரீம், தப்பு இல்லை, நீங்கள் பண்ணுங்கள். அதோட கொஞ்சம் நல்ல தர்ம கரியத்தை கொடுங்க. கடைசியில் மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து எம்சிஏ படிக்க பணம் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறேன். என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து 5 லட்ச ரூபா வருஷம் திருப்பதி உண்டியலில் போட்டார். அவங்களெல்லாம் நான் பார்த்தேன்னா இன்னும் எப்படி தெரியும், இப்போல்லாம் நான் வயசாயிருச்சு, அதனால ஒன்றும் கேட்கறதில்ல. அவங்களுக்கெல்லாம் நிறைய கேட்கணும் டிஎஸ். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்களுக்கு இந்த சொசைட்டிகிட்டலாம் நான் பேசணும். நீங்கள்லாம் அந்த காசை கொடுத்துருந்தீங்கன்னா எத்தனை பையனும் எம்சிஏ படிச்சிருக்கோம், எத்தனை பேர் சோறு தின்றுருப்பான். வருஷம் கொண்டு போய் 5 லட்ச ரூபாய் போடுறீங்க. இப்படி எத்தனையோ பேர் மனிதாயம் இல்லாமல் ஈரம் இல்லாமல் நிறைய பேர் நடந்துக்கிட்டாங்க. மனுஷன் வந்து சோறு இல்லாமல், நீ இந்த காசை கொண்டு போடுறாங்க, ஒரு 10 நாள் சோறு இல்லாமல் இருங்க. சாப்பிடாதீங்க, குளிக்காதீங்க, பல் விளக்காதீங்க, தூங்காதீங்க. சரியா? மனநோயினே என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு டிப்ரெஷனில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் இன்னும் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளாக மாறிட்டேன். ஏன்னா நம்ம செத்து போயிடும்னு நினச்சோம், கடவுள் மறுபடியும் ஒரு உயிர் பிச்சை கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த டிப்ரெஷன் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான டிப்ரெஷனில் தான் இருந்தேன். அதில் வெளியே வந்துட்டு அந்த டிப்ரெஷன் டைமில் ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு அருமையான ஒரு படைப்பு தான் நம்ம பிஓ அலுமினி. அதனால் எப்போவுமே ஸ்பெஷல் டு ஹார்ட். அத்தனை வழியில் வந்து பண்ணுவேன். வந்து ஒரு 1/2 மணி நேரம் போய் அழுகுவேன். அழுது போட்டு வந்து உட்காந்து வாங்குன்னு வந்து இங்கே டாஸ்க் பண்ணுறது. அதை இது ஒரு கடைசி பாயிண்ட் மறந்துட்டேன். உயிர் போகிற டிப்ரெஷன் இருந்துச்சு. நம்ம லீட்ஸ் ஒரு 4-5 பேர்த்து அழுதுருப்பேன். பட் இட்ஸ் ஓகே. பட் என்னென்னா அந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கும்போது கூட நான் வந்து என்ன பண்ணேன், வந்து வேலை பார்த்தேன். பிஓ அலுமினி ஸ்டார்ட் பண்ணேன். இதைத்தான் நான் பண்ணேன். நீங்கள் இன்னும் இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, 5 வருஷமாக டிப்ரெஷன் இருக்குங்கிறாரு, 4.5 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த சினிமா டைலாக், சினிமா பாட்டு, சினிமா இதே தான் இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்பில் எனக்கு மாற்றி அனுப்புனாங்க. நான் நேற்று ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சு, நீ உருப்பட மாட்டேன் அப்படின்னு. 4.5 வருஷம் உன் நேரத்தை வீண் பண்ணியிருக்க அப்படின்னு. நீ எதுக்கு வீண் பண்ணியிருக்க? அவங்களது பூரா போய் பார்த்து அடையாது. இது ஒரிஜினல். சரியா? இது ஒரிஜினல். இது இல்லாட்டி கூட மயிர் போச்சு. இது மயிர் தானே போனால் போயிட்டு போகுது. பூரா விற்க வச்சுக்கிட்டு, பூரா ஏமாற்றிக்கிட்டு, பூரா மேக்கப் போட்டுக்கிட்டு, 35-40 கிலோ இருக்கிற நான் பிடிச்சேன்னா அந்த உங்கள் ஹீரோலாம் நகர முடியாது. ஏன்னா 1000 பேர்த்த அடிக்கிறது, 1000 பேர்த்த வெட்டுறதுன்னு. இப்போ நான் ஒரு 30-40 கிலோ இருக்கிற ஹீரோ நான் பிடிச்சா அவர் எப்படி திமிருவார் முதல்ல? ஒரு பேசிக் மனசாட்சி இல்லாமல் கண்டதையெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எந்நேரம் அதே தான். உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் வந்து அதுலேருந்து நல்லதை பார்த்து எடுத்துக்கின்னு ஒரு முகுந்த் வரதராஜனை பற்றி பேசினாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சினிமா அதுவும் அந்த தொழில், அந்த ஃபேமிலி இருக்கு, அதுக்கு ஓவராக பண்ணுறீங்கன்னு தான் சொல்கிறேன். ஓவராக பண்ணி நல்லவங்களை விட்டுறீங்க. நான் வராத வரைக்கும் இங்கே எம்கேங்கெலாம் யாருக்குமே இங்கே தெரியாது. அவங்க குட்டி சர்க்கிளில் தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ எம்கேவை இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி கொண்டு நிறுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு? ஏன்னா என்னோட 15 வருஷம் சீனியர் அவர் இல்லையா? அவங்க சொசைட்டிக்கு பண்ண வேலை இன்னும் வெளியே வரல. நான் வீடியோ ஒன்று பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றுமே தெரியாமல் இருந்து இல்லாமல் போயிடுவாங்க. அப்படியே நம்ம தான் லூஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். இப்படி பண்ணாதீங்க டிஎஸ். நீங்கள் எல்லாம் வந்து நல்லதை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு கூட வாங்க. எனக்கு ஒரு பெரிய படையாக வந்து நில்லுங்க டிஎஸ். ஒரு பெரிய ஆர்மி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக வந்து நில்லுங்க. ஓகே என்னால் இது முடியும், என்னால் வரிசை இவ்வளோ கொடுத்துட முடியாங்க. ஒரு மாதம் ஒரு மணி நேரம் செலவு பண்ணுறேன். 1 மணி நேரம் ஏன் யாரும் செலவு பண்ண முடியல? ஒருத்தர் பார்க்காமையே இல்லை. போன் சைட்ஸ் அத்தனை வியூஸ் போச்சு. நடிகை வீடியோ போகிற அத்தனை போயிருக்குது. பொம்பளை ஃபோட்டோ போகிற அத்தனை லைக் பண்ணியிருக்கிறீங்க. ஒருத்தர் பார்க்காம இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் அத்தனை ஒரு மனசாட்சி தான். நான் ஐயோ இதை பண்ணிட்டேன்னா இப்போ கண்டிப்பாக ஒர்க் பண்ணிடணும். நான் என் லைஃப்பில் இதை சொல்கிறேன் பார்த்துங்க. இந்த கடவுள், இந்த கருமா, இந்த யூனிவர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். 20 வருஷம் ஆச்சு ஏசல் ஸ்டார்ட் பண்ணி. நான் ஒரு நாள் லீவ் எடுக்கல வாழ்க்கையில் இது வரைக்கும். ஒரு நாள் கிடையாது. நல்ல உடம்பு சரியில்லாமல் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் லீவ் எடுத்ததில்லை. எவ்ரிடே செக் ஏசல், எவ்ரிடே
அங்கே என்ன வந்தாலும் நான் பார்ப்பேன். சரியா? உயிரே போகிற மாதிரி துடிச்சுக்கிட்டே இருந்தால் கூட நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் அலுமினியம் ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்குறேன். ஸ்டார்ட் பண்ணி 13 வருஷம் ஆச்சா, பிஎம்ஹெச்எஸ்லாம் ஆரம்பிச்சு இல்லையா, பியூ ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சா, ஒவ்வொரு நாளும் நான் செக் பண்ணிக்கிறேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நான் எதை இழந்தாலும் சரி, என் உடம்புல பாதி வெட்டி எடுத்தாலும் சரி, இந்த உயிர் கடைசியை துடிக்கும் போது நான் பார்த்துட்டு செத்து போயிடுவேன். சரியா? இப்படி இருந்து தான் அதை பில்டு பண்ண முடிஞ்சது. அப்போ நீங்கள் எல்லாரும் வந்து உண்மையாகவும் உணர்வாகவும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா இது பெரிய சேஞ்சை பண்ணும். இங்கே இருக்கிறவங்க பெருசாகணும், இங்கே ஒர்க் பண்ணுறவங்க பெருசாகணும், எங்கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பையனும் பெருசாகணும், இங்கே இதுக்காக கஷ்டப்பட்டவங்க பெருசாகணும். நீங்கள் அதுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. வந்தவங்க தான் வர்றாங்க. இப்போ இன்னும் ஏன் பாதி பேர் எதுக்கு ரீசன் சொல்கிறீங்க? ஏன் ரீசன் சொல்கிறீங்க? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தருக்கு வந்து பெரிய அமௌண்ட் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ண இன்னொரு ஃப்ரெண்ட், அதெல்லாம் இயேசுவோட ஒரு கிரீடம். இத்தனை வேலை நல்ல வேலை பண்ணிக்கிறேன்னு ஒரு சந்தோஷத்தில் சொல்கிறேன், நண்பனுக்காக அதை நாங்கள் பண்ணணும்னு சொல்லி. அடுத்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கேட்குறாரு. அவர் எதுவுமே பண்ணனதில்லை, ஒன்றுமே பண்ணது. இப்போ தான் ஜாயின் பண்ணுறாரு. எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? இன்றைக்கி தான் இப்போ ஜாயின் பண்ணி ஒரு வாரம் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து கேட்டால் கொஞ்சம் மனசாட்சி எல்லாத்துக்கும் வேணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப பெருசாக வரும். உங்கள் ஒவ்வொருத்தரோட கடமை டிஎஸ். நீங்கள் வந்து ஒரு சின்ன குட்டியாக ஒரு டாஸ்க் பண்ணுறதோ, ஒரு மெம்பர் ஆட் பண்ணுறதோ, ஒரு வீடியோ லைக் பண்ணுறதோ, ஒரு வீடியோ வைரல் ஆக்குறதோ, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு கொடுக்குறதோ, அவங்கள கூட்டிகிட்டு வர்றது, ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறது, இதெல்லாம் உங்கள் கடமை. கேர் நான் வந்து கொடுக்கணும். ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க சங்கீதான்னு, அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப், நான் தப்பாக சொல்லலை சரியா, ஹவுஸ் ஒய்ஃபு. லாஸ்ட் டைம் வந்து கேர் வரும்போது என்னால் கொடுக்க முடியல அலுமினி மீட்டுக்கு, அதனால நான் பணத்தை சேர்த்தி வச்சுருக்கிறேன், 10,000 ரூபா இருக்குது, இதை அவர்கிட்ட கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணிக்கணும்னு ரேணுகிட்ட சொல்லியிருக்காங்க. அம்மா நீங்களும் நல்லா இருப்பீங்கம்மா, அந்த பணத்தை தான் வந்து நீ நேரில் வாங்க சாமின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இந்த கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க சோறு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்தது. அவங்க எவ்வளவோ நாள் என்னமோ எதையும் உலகத்தை பார்க்காம அந்த ஒரு நாள் சந்தோஷப்படுத்தி அனுப்பணும் தீபாவளி அன்னைக்கு. இப்படியெல்லாம் பண்ணியிருக்குது. இப்படிலாம் பொண்ணுங்க நம்மளோட இருக்காங்க. நம்மளுக்காக கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு தான் அந்த ஈரமே இல்லை, நிறைய பேர்த்துக்கு இல்லை. உங்களுக்கு வந்து இந்த 30 வருஷத்தில் நான் பண்ணாத ரிஸ்க் இல்லை, எடுக்காத ரிஸ்க் இல்லை, பண்ணாத வேலை இல்லை, நிறைய வேலை பண்ணி கொடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த ஈரமே கிடையாது, அந்த நன்றி கிடையாது. சரியா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரியா? நீங்கள் தப்பாக பேசுவீங்க, தப்பாக தான் பண்ணுவீங்க, அப்படி தான் பண்ணிக்கிறீங்க. சரியா? நீங்கள் இதெல்லாம் பண்ணி கூட கடவுள் பாருங்க எப்படி வச்சுருக்காருன்னு. எத்தனை கெட்டதில் பண்ணீங்க எனக்கெல்லாம். எனக்கு நீங்கள் பண்ணாத கெட்டது ஏதாவது ஒன்று இருக்குது அந்த உலகத்தில், படைச்சவனுக்கு தெரியும். சரியா? ஆனால் கடவுள் இன்னும் ஜம்முன்னு வச்சுருக்காரு. ராஜா மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆஷா சொல்கிற மாதிரி நான் ராஜா தான், நான் என்னை அப்படி தான் வச்சுருக்காரு. நான் ஓவர் கான்ஃபிடன்ட் பேசலை. நான் அந்த அந்த இழப்பு இருக்குல்ல, அந்த இழப்பை நான் கொண்டு வந்துருச்சு ஒரு இடத்துக்கு. நான் இழந்திருப்பேன் ஒவ்வொன்றுக்கும். 20 நாள் நான் 20 வருஷம் நான் லீவ் போடாமல் ஈசலுக்கு வேலை பண்ணேன். நீங்கள் 20 நாள் பண்ண மாட்டீங்க. நீங்களாம் வந்து பேசுகிறீங்க, நீங்களாம் தப்பாக பண்ணுறீங்க. எத்தனை பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. நான் கெட்டது பண்ணால் அழிஞ்சு போயிடும்னு எனக்கு தெரியும். சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே வரும்போது அம்மா சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு தெரிஞ்சோன்னே எவன்டா யாரா அதுக்கெல்லாம் காரணம், அவங்களெல்லாம் சும்மா விட்டுற மாட்டேன்னு வளர்ந்த பையன் தான் நான்லாம். சரியா? அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது சின்னதாக ஒரு ஐயோ கஷ்டப்படுறாங்களே, அது மனசுக்குள்ள அது அப்படியே இருந்து அப்படி என்ன வருது ஒரு பாத்திரலாம்ல இருந்து வந்தேன் நான், என்ன ஆகி போயிடும் அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறி வரும்போது அந்த அன்பு வந்துருச்சு எல்லாத்து மேலே. யார் என்ன தப்பு பண்ணாலும் ஒன்றும் பழியெல்லாம் வாங்க முடியாது. சரி போ, நீ பண்ணுற கர்மா நீ அனுபவிச்சுட்டு போகிற. இப்போ உன் பாவத்தை நான் ஏன் ஏற்றுக்கணும்? நான் நல்லது பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். எங்கள் அம்மா அதுக்கு தானே விட்டுட்டு போயிருக்குது. சரியா? இந்த மக்களை புரிய வைக்கிறது தான். நீ சினிமாவுக்கு எத்தனை சப்போர்ட் பண்ணுற, எனக்கெல்லாம் ஏன் பண்ணல? நான் கேட்குற நியாயம் தானே? நான் சம்பாரிச்சு ஒயிட் பண்ணி தானே, கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறேன். வேலை பார்க்கணும், உட்காந்து வேலை பார்க்கணும்ல. இந்த நேச்சரை வச்சு வாழ்கிறது எத்தனை கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த வேலையை மேனேஜ் பண்ணிக்கிறது எத்தனை கஷ்டமாக இருக்கும். இங்கே போய் எல்லாம் பொய்யா பேசுவானுங்க, ஏமாத்துவானுங்க, திருட்டுத்தனம் பண்ணுவானுங்க, ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் பண்ணுவானு இந்த வேலையை காப்பாற்றிருக்கு. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒருத்தர் எப்படி அங்கே இருக்கிறது? அப்படி தான் நீ இருந்திருக்கிற. அப்படி இருந்தங்காட்டி தான் நீ ஏசல் நான் பண்ண முடியும். இல்லாட்டி ஊருக்கு ஒருத்தர் ஏசல் பண்ணியிருப்பானே, ஏன் ஒருத்தர் பண்ணல? அப்படி வாழ்ந்தங்காட்டி தான் இத்தனை நண்பர்கள் உண்மையாக வந்தாங்கட்டே, அவன் ஃப்ரெண்டுனா உயிரை கொடுத்து நிற்பான்டா. அப்படி தானே வந்தவங்க எல்லாரும். அவர்கிட்ட போயினா என்ன வேணால் பண்ணி கொடுப்பான்டா, என்ன பிரச்சனை இருந்தாலும் போய் நிற்பானு. ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸோட அக்கா தங்கச்சியில் ப்ரப்போஸ் பண்ணாங்க, வேணான்னு சொல்லிட்டு நான் போய் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் வேணான்னு தான் சொன்னேன். என் நண்பன் நான் அதை பண்ண மாட்டேன்னு சொன்னேன் நான். சரியா? அவங்களே இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேஸ். நான் என்ன கோவப்பட்டு பேசி மனக்குமுறையில் சொன்னால் கூட, ஏன்னா நான் டிப்ரெஷன் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ நான் வெளியே வந்துட்டேன். சரிங்களா? உயிர் போகிற வழி அது வாழ்க்கையில் அது மிஸ் ஆயிரும்னு பயந்தேன். செத்துக்கிட்டு போயிட்டேன்னு என்ன பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணேன். பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு வந்து உயிரோடு இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு ஒரு ஸ்டேஜில். ஐயோ இது மட்டும் ரொம்ப நாள் கனவு, இது பண்ணணும், பியூக்கு ஒன்று பண்ணணும், காலேஜுக்கு பண்ணணும், ஆனால் பியூக்கு பண்ணிட்டா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திக்கலாமல் அப்படின்னு ஒரு கனவு, அதுக்காக பண்ணினது. ஸோ இங்கே வாங்க,
இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது உங்ககிட்ட. நான் இது ரொம்ப லார்ஜாக போயிடும். அப்புறம் அடுத்த ட்ரிப் பேசுகிறேன். சரிங்க, இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், குடும்பத்தோடு பார்க்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணுறத கொஞ்சம் இங்கே பண்ணுங்க. சரிங்களா, இங்கே பண்ணினீங்கன்னா நம்ம நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். உங்களுக்கு ஆளுங்க இருப்பாங்கப்பா, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஏன்னு கேட்குற கால் இருக்கும், அதை சம்பாதிங்க. எந்நேரம் பொம்பளை முன்னாடி போகிறது, எந்நேரம் சோசியல் மீடியா போகிறது, எந்நேரம் செலிபிரிட்டி சப்போர்ட் பண்ணுறது, எந்நேரம் அதையும் பைத்தியமாட்டம் கொஞ்சம் பார்க்குறது, எவன் வந்து உங்கள் லைஃப்பில் இருப்பான் கூட? அப்புறம் கேட்டால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருக்க மாட்டான், எப்படி இருப்பான்? நான் சொன்னேன் இன்னைக்கு வஞ்சி பொள்ளாச்சி கிளம்பி போ, நான் சொன்ன அருள் போவான், நீ சொன்னால் ஒருத்தன் கூட போக மாட்டான். போக சொல்லுங்க பார்க்கலாம், போக சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனுஷங்களை சம்பாதிக்கணும், அவங்களை நேசிக்கணும், அவங்களுக்காக வழி எடுத்துக்கணும், அவங்களுக்காக கஷ்டப்படணும், அவங்களுக்காக காசை கொடுக்கணும், அவங்களுக்காக நேரத்தை கொடுக்கணும், அவன் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு நாள் நினைக்கணும். நான் இந்த அளவுக்கு நான் ஒரு மாதிரி நல்லா இருக்கேன், சோறு இல்லாமல் இருக்கிறேன், நீ துணிமணி இல்லாமல் இருக்கேன், நான் பழசை போட்டு தான் சுற்றிட்டு தெரிஞ்சேன். நான் எனக்குன்னு எந்த செலவு பண்ணிக்கிறேன், இந்த வாட்டர் பாட்டில் உடஞ்சி போச்சுங்க பாருங்க, தெரியுதா? இதுக்கு இந்த கைவிடி உடஞ்சி போச்சு, எங்க பட்ட காயம் பண்ணிடுது, ஒய்ஃபை சத்தம் போட்டாங்க. இதை வச்சிருந்தா நம்ம பியூ லீடு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க புதுசு. இதை தான் வச்சுட்டு இருக்க வீடியோ இப்படி தண்ணி குடிச்சுனா அன்றைக்கி பார்த்து போட்டு இது பண்ணு. அப்போ நம்ம மக்கள்லாம் நோட் பண்ணுறாங்க, ஐயோ இந்த ஆள் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க டிஎஸ், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக சப்போர்ட்டாக இருங்க. இதெல்லாம் பண்ணிங்க நினைக்கிறேன். நான் மற்றதெல்லாம் இது ஸ்டாப் பண்ண சொல்ல, எக்ஸப்ஷன் அதாவது இது இவ்வளோ தான், ஒரு படத்துக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணுவேன், ஒரு ட்ரிப்புக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணுவேன், ரொம்ப பண்ண வேண்டாம் சரியா? ரொம்ப செலவு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு வாழ்கிறதே அதுக்காகத்தான் சரியா? நான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழணும்னு நினைக்கிறேன் சரியா? சுகவாசியை வாழ்ந்து ஒன்றுலாம் வீணாக போன விரும்பல. அர்த்தமுள்ள வாழ்க்கை ஒன்று வாழணும். மற்றவங்களுக்கு இந்த ஆள் இருந்தாண்டா உயிரோட, அவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எத்தனை புள்ள சொல்லிச்சு தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டு நம்ம பியூவில் தான், அவங்க பையன் பெரிய வேலையில் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு சின்ன சின்ன வேலை செய்துப்பா, உடம்பெல்லாம் கெட்டு போயிடுது, கையெல்லாம் கெட்டு. அப்போ வந்து சொல்லுது, ஒன்று பையன் வந்து காசெல்லாம் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லும்போது, யாரில் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களான்னு கேட்குதுப்பா. எனக்கு அன்றைக்கி அப்படி கண்ணில் தண்ணி வந்துருச்சு சொல்லும்போது. அது நார்மலாக சொல்லுது. கிச்சனில் தான் வேலை பார்த்து வீடியோ கால் தான் பண்ணியிருந்தேன். நான் யார் இல்லாட்டி நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, ஒரு நேரம் சோறு போட்டுற மாட்டீங்களா, அப்படி விட்டுருவீங்களா அனாதையா, கூப்பிட்டு போய் பார்த்துக்க மாட்டீங்களான்னு கேட்குதுப்பா. என்னை கடவுளை நான் வேண்டிக்கிறத நீ அந்த இடத்துக்கு கொண்டு போயிரு. இங்கே இருக்கிற அத்தனை அம்மாவையும் நான் பார்த்துக்கணும், அத்தனை பிள்ளைகளையும் பார்த்துக்கணும், அத்தனை பசங்களையும் பார்த்துக்கணும். என்னை அந்த இடத்துக்கு நீ எடுத்துகிட்டு போய் வச்சிரு. அதுக்கு என்ன பவர் வேணும், என்ன செல்வாக்கு வேணும், அதெல்லாம் நீ வளர்த்தி கொடு. நாங்கள் அது வேலை தானே செய்கிறோம், நல்லது தானே பண்ணுறேன். நல்லது பண்ணி கூட ஒருத்தன் வளரலின்னா அப்புறம் எப்படி இருக்கும்? இந்த சொசைட்டி அவ்வளோ துருப்பிடிச்சு தான் கிடக்குது சரியா? நான் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன் வீட்டிலேருந்துலாம் வரலப்பா. நான் உங்களுக்கு ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் இருந்து வந்தவன் தான். அதில் ஒன்றும் ரேஷன் அரிசி சாப்பிட்டு இருந்த குடும்பத்தில் வந்தவன் தான். அது எங்கள் அப்பாவோட தவறான ஒரு சேர்க்கை செயல், அவருக்கு குடிப்பழக்கம் அதெல்லாம் இருந்து பூராத்தையும் முடிச்சு அப்படி தான் நாங்களாம் வந்தோம். அங்கேருந்து வந்தவன் தான். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இந்த வருஷத்துக்கு வந்து நான் என்னோட சுய சந்தோஷத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன். ஒரு ட்ரிப்பு போகிறதா இருக்கட்டும், ஒரு சினிமாவுக்கு போகிறதா, குடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பார்ட்டி பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ நான் இந்த வேலையை நான் பண்ணணும் அப்படின்னா, நான் வேலை செய்யும்போது கேஆர்டி இவ்வளோ பணமாவது வருஷத்துக்கு கொடுத்துறேன், ஏதோ ஒரு புள்ள பையனுக்கு போகட்டும், யாருக்கும் முடியாது. அப்படியே ஒரு கர்மாவை சம்பாதிங்க, ஒரு தர்மத்தை சம்பாதிங்க சரியா? அது இல்லாதவங்களுக்கு போய் சேர்த்து உங்கள் கஷ்டப்பட்ட பணம் அப்படி போகட்டு. அப்படி இல்லைன்னா வேறு என்ன பண்ணாலும் பணம் கொடுக்க முடியும்னா அந்த வேலை செய்யுங்க கொஞ்சம் சரியா? ஏதாவது என்ன முடியுமோ அதை பண்ணலாம். ஆல் ஓவர் த குளோப் நம்மளுக்கு ஆள் இருக்காங்க, நிறைய பேர் இன்னும் தேவைப்படுறாங்க, பிளட்டு நிறைய கொடுக்கலாம், நிறைய வேலை இருக்குது. வாங்க டிஎஸ், இப்படி வாங்க. நம்ம ஒன்றுமே பண்ணாமல் செத்து போயிடக்கூடாது. நம்ம வாங்க, நம்ம ஏதாவது பெருசாக பண்ணுவோம். இந்த வாழ்க்கை ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா? நம்ம இங்கெல்லாம் இருக்கிற நான் போய் என்ஜாய் பண்ண முடியாதா சொல்லுங்கள்? அமெரிக்காவில் இன்னும் இல்லாமல் இருக்குது. தனி நேரம்னாலும் இங்கே எனக்கு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன், வேலை செய்கிறேன். இந்த எல்லா நாளும் அப்படி தானே இருந்திருக்கு. உங்களுக்காக தான் நான் வேலை செய்கிறேன். அப்போ இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா? இந்த வீடியோ எல்லோரும் பார்க்கணும். இது எல்லோரும் பார்த்து புரிஞ்சுக்குங்க. எந்த சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. புரியாமல் இருந்தீங்கன்னா நான் எவ்வளோ தடவை வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியலனா லீட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வேறு எதுவும் பண்ணிடக்கூடாது. நம்ம சண்டை போட்டு ஹர்ட் பண்ணி குடிச்சிட்டு வந்தாலும் குரூப்பில் மெசேஜே பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து எத்திக்ஸ் ரூல் புக்கு போட்டிருக்குது, அதை யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாது சரி? ஆவணம்லாம் பேசக்கூடாது, மரியாதை இல்லாமல் குரூப்பில் எழுதுறது. இப்போ நான் ஜிபி சொல்கிறேன்னா அன்பு இருக்குது. நான் சொன்ன தலைவர் கிடக்கிறாருன்ட்டு போயிடுவான். நான் வந்து அன்பாக தான் சொல்கிறேன் சரியா? அது கூட அவங்க இவங்கன்னு தானே பேசுகிறேன். ரேணுவெல்லாம் அப்படி தான் சொல்கிறேன், வஞ்சி எல்லாத்தையும் அப்படி தான் சொல்கிறேன். ஒரு புள்ள வந்து எத்தனை வேலை பண்ணும் யோசிச்சு பாருங்கள். ஏசில் பார்த்து, பியூ பார்த்து, பிஎம்எஸ்எஸ் பார்த்து, வாழ்க்கையில் தான் பெரிய கிஃப்ட்டு. ஆனால் இவங்களே இழந்துடக்கூடாது, அவ்வளோதான். நான் நிறைய பேருக்கு இழந்திருக்கிறேன் சரியா? நேசிச்சவங்களையும் சரி, என்ன நேசிச்சவங்களையும் சரி, நம்ம வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிட்டவங்களையும் சரி, என் மேலே கவலையாக அக்கறையாக இருந்தவங்களையும் நான் இழந்திருக்கிறேன் சரியா? ஒரு சிலர் இழந்திருக்கிறேன். பட் இவங்களெல்லாம் இனிமேலாம் நான் வாழ்க்கையில் யாரையும் இழக்க விரும்பலை. ஏன்னா லைஃப் ரொம்ப ஷார்ட்டு தானே. இனிமேல்லாம் வந்து என்னென்னமோ நடக்குது. எல்லாம் வந்து இப்போ ரொம்ப வருஷமாக யாரும் இருக்கிறதும் இல்லை. என்ன கோவிடுக்கு அப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு இல்லையா? ஸோ
தெரியல. எல்லாம் 65 தாண்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய மாமனாரே அவர்லாம் காட்டுக்குள்ள சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சவருப்பா. அவர்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து காட்டுக்குள்ளேயே வேலை செஞ்சு ஒரு சின்ன ரொம்ப லீனா நல்லா தான் இருப்பாரு. பார்த்தா திடீர்னு ஹார்ட்ல பிரச்சனை. கால் ஏதோ ரத்தம் பாஸ் ஆகாம அம்சோட பெரியப்பா, சொந்த பெரியப்பா. கால்ல வந்து ரத்தம் பாஸ் ஆகாதனால கால் வராம இது வலிக்குன்னு ஹாஸ்பிட்டல் போய் ராயல் கேர் தான் கோயம்புத்தூர் போனோம். அப்புறம் பார்த்தா ஹார்ட்ல பிரச்சனை. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துல இறந்து போயிட்டாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டம் வந்து வெளியிலயே வர முடியல. ரொம்ப பிரேக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா, அவங்க அம்சா அவங்க வீட்ல ஒய்ஃப் வீட்ல எப்படின்னா, அவங்க அவங்க அப்பாவும், அவங்க அண்ணனும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால ஒண்ணா தான் இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ்லி பாண்டட் தான். ஏன்னா, எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கடைசி ஒரு மாசம் கூட எங்க பெரிய மாமனாரோட பையனும், புள்ளையும் தான் போய் கூட இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல. அந்த அளவுக்கு அம்மான்னு தான் கூடுவாங்க. அப்படிதான் இருப்பாங்க. ஐயோ! அதெல்லாம் அதனால தான் வந்து நம்ம எப்பவும் யாரையும் பிரிக்கிறது இல்லையே. நல்லா இருந்தா நம்ம செலிப்ரேட் தானே பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்படி வாங்க. அப்புறம் அது சொன்னது தான். நெறைய இதில சொல்லிட்டேன். அதையும் சொல்றேன். அம் நீங்க வந்து ஒரு ஒரு சின்னதா ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்கள தலையில வச்சு ஆடுவேன். அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். சின்னதா பண்ணிட்டா போதும். ஒரு தடவ பண்ணிட்டா போதும். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா போதும். அது பண்ணாம இருக்கிறதுனால தான் கொஞ்சம் சொல்றேன். பண்ணாததுக்கு மத்ததுக்கு நெறைய பண்ணிடுறீங்களே! அத எப்படி நான் ஸ்டாப் பண்றது? அத எப்படி புரிய வைக்கிறது? அதுக்கு தான் செலவு. அதுக்கு தான் சொல்றேன். உங்களுக்காக உழைச்சவன் உன்ன பத்தி யோசிக்கிறவங்களுக்காக கஷ்டப்பட்டவங்கள கொஞ்சமாவது வாழ்க்கையில நெனச்சு பாருங்க. அவ்வளோதான். சரியா? நீ வேற எல்லாம் நெனச்சீங்கன்னா, நம்மளும் நல்லா இருக்க மாட்டோம். சமுதாயம் நல்லா இருக்காது. நம்ம புள்ள குட்டியும் நல்லா இருக்காது. நம்ம பெத்தவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டுருவோம். அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கணும். இவ்வளோதான் அத பண்ணணும்னு ஒரு லிமிட் இருக்கணும். சரிங்களா? லவ் யூ ஆல். நான் மறுபடியும் வந்து அடுத்த வீடியோல வந்து பேசுறேன் டியர்ஸ். சரிங்களா? இதெல்லாம் பாருங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நெறைய சப்போர்ட் குடுங்க. இந்தியால நம்பர் 1 அலுமினியம் ஆக்குறோம் நம்ம. சரிங்களா? அத பெருசு பண்ணிருவோம். ஓகே. நானும் வந்து உங்ககிட்ட சொன்ன மாரி, இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிட்டேன். கொஞ்சம் இந்த சேனல் வேலை அப்படின்னு உடனே சொல்லாதீங்க. எப்போ பார்த்தாலும் ரீசன் சொல்லாதீங்க, கேர்ன்னு சொல்லாதீங்க. அது வந்து தப்பு தான். நானும் ஹெல்த்துக்கு எல்லாம் ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளும் நல்லா இருப்போம். சரியா? எல்லாருமே நல்லா இருப்போம். எல்லாரும் வந்து சந்தோஷமா வாழுவோம். புரிஞ்சுக்கிட்டு வாழுவோம். நம்ம ஒவ்வொரு மனுஷனையும் சம்பாரிக்கணும். சம்பாதிக்கிறது எப்படின்னா, அவனுக்கு வேணுங்கிறத பண்ணணும். அந்த புள்ளைக்கு வேணுங்கிறத பண்ணணும். அவங்கள பத்தி யோசிக்கணும். அவங்கள பத்தி கவலைப்படணும். அவங்களுக்காக கஷ்டத்தை ஏத்துக்கணும். அவனுக்காக ஒரு வலி ஏத்துக்கணும். ஒரு சக மனுஷன் கூட இருக்கவனுக்கான ஒரு கொஞ்சோண்டு வலிய நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம செத்து போயிற மாட்டோம். சரியா? நம்ம ஏத்துக்கிறோம். நம்ம நல்லா பண்றோம். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.